எல்லாருக்கும் வணக்கம். சரி, நம்ம ஆரம்பிப்போமா? இப்ப நம்ம நேத்து பார்த்தது பைத்தான்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப ஆப்ஜெக்ட்னா என்ன? கிளாஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? பாலிமார்பிசம்னா என்ன? இது எல்லாத்தையும் நம்ம நேத்து பார்த்தோம். இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதையே எப்படி பிராக்டிகலா செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல்ல நான் என்ன பண்றது? நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங்ல ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆனா ஆப்ஜெக்ட் cannot be present without class. இதான் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸுக்குள்ள தான் ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்ப நான் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் பைத்தான்ல? எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது? அப்படிங்கிறத தான் நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் எப்படி கிளாஸ் கிரியேட் பண்றது? இங்க பாருங்களேன். எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன்? அதுக்கான கீவேர்டு கிளாஸ். அவ்வளவுதான். கிளாஸ் நேம். இப்போ நான் எப்படி கிளாஸ் நேம் கொடுக்கறது? இப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம்னா கிளாஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான். ஒரு கோலன் வச்சு விட்டுறணும். கிளாஸ் நேம் கோலன். அவ்வளவுதாங்க. அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்னா என்னது? டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்கிறது இந்த கிளாஸ் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்றதுதான் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். அப்போ டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்துக்கலாம்? இங்க பாருங்களேன். ட்ரிபிள் கோட்ஸ்ல திஸ் கிளாஸ் இஸ் அபவுட் ஸ்டூடெண்ட். அவ்வளவுதாங்க. இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் இப்போ கிளாஸ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த டெம்ப்ளேட்டை இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு பைத்தான் டெம்ப்ளேட். நார்மல் டெம்ப்ளேட் இல்ல. பைத்தான் டெம்ப்ளேட். பைத்தான் டெம்ப்ளேட்டுக்கும் அப்போ நார்மல் டெம்ப்ளேட்டுக்கு என்னங்க வித்தியாசம்? ஆமா. பவர் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. பவர் பாயிண்ட்ல நீங்க போய் டெம்ப்ளேட் ஓபன் பண்றீங்கல்ல? நீங்க ஒரு டெம்ப்ளேட் ஓபன் பண்ணீங்கன்னா அப்போ பவர் பாயிண்டோட ஃபீச்சர்ஸ்லாம் அதுல வந்துருதுல்ல. பேக்ரவுண்ட் இப்படி கலரா இருக்கும், ஃபாண்ட் இப்படி கலரா இருக்கும், டைட்டில் இவ்வளவு பெருசா இருக்கும், புல்லட் எல்லாம் இப்படி இப்படி வரும் அப்படிங்கிற அந்த பவர் பாயிண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள வந்துருதுல்ல. அதே மாதிரி நீங்க பைத்தான் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்றீங்கன்னா பைத்தானோட ஃபீச்சர்ஸ்லாம் இந்த கிளாஸ்க்குள்ள வந்துரும்ல. கிளாஸ்ங்கிறது டெம்ப்ளேட் தானே. இதுல எங்க சந்தேகம் இருந்தாலும் கேட்டுருங்க. சரியா? ஏன்னா பேசிக்ஸ்ல இருந்து தான் நம்ம போறோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுருங்க. அப்போ நான் எப்படிங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் எப்படி பாக்குறது? ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க. பிரிண்ட் இது உங்களுக்கு தெரியும். உங்க கிளாஸ் நேம் என்ன? ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டிஓசி அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். அவ்வளவுதான். இந்த டிஓசி என்ன கொடுக்கும் தெரியுமா? இந்த டிஓசி இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்லும். எப்படி? இதை ரன் பண்ணி பார்ப்போமா? நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எங்க இருக்கு? மாடியூல் 1.py அப்படிங்கிற ஃபைல் நேம்ல இருக்கு. இப்போ நான் போறேன். இதே மாடியூல் 1.py நான் இப்போ கொடுத்து பார்க்க போறேன். எப்படி? பைத்தான் 3 மாடியூல் 1.py. என்ன வந்திருக்கு? திஸ் கிளாஸ் இஸ் அபவுட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் எனக்கு வந்துருச்சா? இதுதான் டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங். அப்போ டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கிறது நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ இந்த இந்த கிளாஸ், ஏன்னா ஒரு கிளாஸ்னா நீங்க 1000 லைன் 2000 லைன் 10,000 லைன் டைப் பண்ணுவீங்க. அப்போ 1000 லைன் 2000 லைன் டைப் பண்ணும்போது இந்த கிளாஸ் எதை பத்திங்கிறது 2000 லைனையும் ஒருத்தர் படிச்சுதான் புரிஞ்சுக்கணும்னா கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக கொடுக்கறது தான் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். இது புரியுதா? இப்போ நீங்க இங்க கொடுத்துருக்கிற இதுக்கு பேரு டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். இந்த டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்கை வாசிச்சு இந்த கிளாஸ் எதை பத்தி சொல்லுதுன்னு மற்ற டெவலப்பர்ஸ் புரிஞ்சுக்கலாம். அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்படி நான் அந்த கிளாஸ் நேம் கொடுத்து டாட் வச்சு அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டிஓசி அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, நீங்க வந்து என்ன சொன்னீங்க? இது வந்து கிளாஸ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட், இது வந்து ஒரு பைத்தான் டெம்ப்ளேட். எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா பவர் பாயிண்டோட ஃபீச்சர்ஸ்லாம் வருது. மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னா வேர்டோட ஃபீச்சர்ஸ்லாம் வருதுல்ல. அப்போ அதே மாதிரி பவர் பாயிண்டோட ஃபீச்சர்ஸ்லாம் இந்த கிளாஸுக்கு என்னென்னங்க வந்திருக்கும்? நான் அதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிடுறது? ரொம்ப ஈஸி. ஹெல்ப் கேட்போம் பைத்தான்ட்ட போய், பைத்தான் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹெல்ப் கேட்போம். பைத்தான் எதை பத்தி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை பத்தி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவ்வளவுதான். ஹெல்ப் ஆஃப் ஸ்டூடெண்ட். அந்த கிளாஸ் அந்த டெம்ப்ளேட் எதை பத்தி பேசுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதை கொடுத்தா போதும். இந்த கொடுத்துருக்காங்களா? திஸ் கிளாஸ் இஸ் அபவுட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ண, திஸ் கிளாஸ் இஸ் அபவுட் ஸ்டூடெண்ட்ங்கிறது நம்ம டைப் பண்ண டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். சரிதானே? அதுக்கு கீழே டேட்டா டிஸ்கிரிப்டர்ஸ் என்னென்ன இருக்கு? டிக்ஷனரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் வீக் ரெஃபரன்சஸ். இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல, அதனால இந்த கிளாஸ்ல எதுவுமே இல்லை. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத காட்டும். அப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல இருந்து எப்படி வெளியில போறது? எஸ்கேப் கோலன் கியூ. கியூங்கிறது குவிட், QUIT.
அதுக்காக நீங்கள் கொடுக்குறது, அவ்வளோதான். அப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நீங்களும் டக்குன்னு இதை ட்ரை பண்ணிடுறீங்களா? நீங்கள் ஒருவேளை ஜாவா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது பேக்ரவுண்டில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும்னா, இந்த இடத்துல நான் கிளாஸ் நேமும் இங்கே கொடுக்குற ஃபைல் நேமும் ஒன்றா தான் இருக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். அப்படிலாம் கட்டாயம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு ஃபைலில் கூட இதை வச்சுக்கலாம். அப்போ இதை முடிச்சுட்டு சொல்லுங்கள், நம்ம அடுத்தது போகலாம். அப்போ நம்ம அடுத்த டிஸ்கஷன் போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 1-2 பேர் லேட்டாக வந்திருக்கீங்க. லேட்டாக வந்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எதுவும் புரியலைனாலும் அதை அப்படியே விட்டுருங்க, அடுத்தடுத்து பேசும்போது புரிஞ்சுக்கலாம். ஐயோன்னு எதுவும் படப்படப்படலாம் இருக்க வேண்டிய தேவையில்லை, ரொம்ப சின்னதாக தான் பார்த்துருக்கோம். அடுத்து போக போக உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும், யாராவது லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா. இதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்ததுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். இப்போ நான் அடுத்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி அடுத்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஒரு சூப்பர் மார்க்கெட். இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்த போகிறேன். அதுக்காக கிளாஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட் நான் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறேன், நான் தான் இதோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வந்து டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் இந்த கிளாஸ் பற்றி திஸ் இஸ் மை சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், கொடுக்கணும்னு கட்டாயமும் கிடையாது. இந்த மாதிரி கொடுத்துக்கிறது ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ், அதனால அதை நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்படி கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்துருக்கிறது இதுக்கு என்ன பேர் சொன்னோம்? டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். இந்த கிளாஸ் எதை பற்றி பேசுது அப்படிங்கிற டாக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, இல்லை டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷனல், நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்படி கொடுத்துருக்கிறதுனால இது கட்டாயம்னு கிடையாது, இது ஆப்ஷனல். அப்போது இந்த ஆப்ஷனல் ஸ்ட்ரிங்கை தான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறேன். அப்போ சூப்பர் மார்க்கெட்னா கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்கும்? நிறைய பொருள் இருக்கும் இல்லையா? இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் உள்ள நிறைய மளிகை சாமான் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அதையெல்லாம் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்து வச்சாதானே நான் விற்க முடியும். அதனால நான் கொண்டு வந்து வைக்க போகிறேன். அப்போ நான் இதை எப்படி கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் நிறைய பொருள்லாம் கொண்டு வந்து வைக்கணும். எப்படிங்க வைக்கிறது? ரொம்ப ஈஸி. நீங்கள் வழக்கமாக சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி கொண்டு வந்து வைக்கிறது? பாருங்களேன், என்னோட கோடை பாருங்கள், எப்படி எழுதுறேங்கிறது பாருங்கள். உள்ள தள்ளி, சரியா? ஒரு இண்டென்டேஷன் உள்ள தள்ளி, இங்கே பாருங்கள், டேப் ப்ரெஸ் பண்ணி ஒரு இது உள்ள தள்ளி. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து வைக்கிறோம்ல, அதனால் இப்படி வைக்கிறதுக்கு முதல்ல உள்ள தள்ளி, சரி அது உள்ள தள்ளி வைக்கல, சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இறக்கி வைக்கிறோம், பின்னாடி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் நான் எதெல்லாம் கொண்டு வந்து வைக்க போகிறேன்? நான் வந்து ஒரு பிரெட்டு கொண்டு வந்து வைக்க போகிறேன். இதை நான் எப்படி பைத்தானுக்கு சொல்கிறது? பைத்தான் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 10 பிரெட் பாக்கெட் இறக்கிருப்பா அப்படின்னு நான் எப்படி சொல்கிறது? பிரெட் ஈக்குவல்ஸ் டு சூப்பர் மார்க்கெட், அவ்வளோதான். உங்கள் கிளாஸ் நேம் என்னவோ அது கொடுத்து பிராக்கெட்ஸ் கொடுத்து, அவ்வளோதான். அடுத்து என்ன கொண்டு வரீங்க? பிஸ்கட்டா? பிஸ்கட் ஈக்குவல்ஸ் டு சூப்பர் மார்க்கெட். அடுத்தது நான் ஷாம்பு கொண்டு வரேங்க, ஈக்குவல்ஸ் டு சூப்பர் மார்க்கெட். அடுத்தது அரிசி பருப்பெல்லாம் வாங்க போகிறோம். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம்? 4 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இந்த பிரெட், இந்த பிஸ்கட், ஷாம்பு, ரைஸ், இதெல்லாம் உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாமே உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், அவ்வளோதாங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் 4 ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இது உங்களோட சூப்பர் மார்க்கெட் நேம். அந்த பேரை அப்படியே அச்சு பிசகாமல் கேபிட்டல் ஸ்மால்லாம் அப்படியே கொடுத்து இதில் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே 4 ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. அப்படியா? அப்போ ஆப்ஜெக்ட் எப்படி இதை ரன் பண்ணால் எதுவும் எரர் வராதா? ரன் பண்ணி பார்ப்போம், எரர் எதுவும் வருதா பார்ப்போம். எரர் எதுவும் வரல. அப்போ நம்ம கரெக்டாக 4 ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுட்டோம். ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சா போதுமா? இப்போ பிரெட் எவ்வளவு, பிஸ்கட் எவ்வளவு, பிரெட்டோட பேர் என்ன, பிஸ்கட்டோட பேர் என்ன, ஷாம்புவோட பேர் என்ன, அரிசி என்ன விலை, அரிசி எவ்வளோ, என்ன ரகம், இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? அதெல்லாம் எப்படி சொல்கிறது? அப்போ ஒன்றா சொல்ல வேண்டியதான். எப்படி இங்கே பாருங்கள், பிரெட்டை கொண்டு வந்து வச்சாச்சுல்ல. இப்போ பிரெட் டாட் இந்த பிரெட்டோட பிராண்ட் வந்து ஏபிசி, அவ்வளோதான். இந்த பிரெட்டோட விலை, ப்ரைஸ், நான் வந்து 25 ரூபாய்க்கு விற்கிறேங்க இந்த பிரெட்டை. அடுத்து பிஸ்கட் கொண்டு வந்து வச்சாச்சு, பிஸ்கட் டாட் பிஸ்கட்டோட பிராண்டு, இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, பிக்யூஆர். இப்போ இந்த பிஸ்கட்டோட ப்ரைஸ் எவ்வளவு? இதை நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன். ஷாம்பு டாட் பிராண்டா, நீங்கள் என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. பிராண்ட் ஈக்குவல்ஸ் டு XYZ.
சரி, அதுக்கு அடுத்து என்னது? ஷாம்பு. ஷாம்பு டாட் ப்ரைஸ் 5 ரூபாய்க்கு விற்கிறேங்க. அரிசி, அரிசி டாட் பிராண்ட் ஏதாவது ஒன்று, சீரக சம்பா, இப்படி ஏதாவது எழுதி வச்சுக்கிறோம். ப்ரைஸ் டாட் ப்ரைஸ் 65 ரூபாய்க்கு விற்கிறேங்க. அவ்வளோதான். அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுட்டேன். இது ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே கீழே தான் எழுதுறோங்கிறது இல்லை, நீங்கள் கடைசியாக கூட எழுதிக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. நான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக அங்கங்கே எழுதி காமிச்சேன். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்தந்த ஆப்ஜெக்ட் பற்றின தகவல்கள் இதில் இப்போ இந்த பிராண்டுங்கிறது, ப்ரைஸுங்கிறது, பிராண்ட் ப்ரைஸ், பிராண்ட் ப்ரைஸ், பிராண்ட் ப்ரைஸ், இதெல்லாம் அதுக்கு முன்னாடி டாட் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட் நேம் சொல்லியிருக்கோம். ஏன் ஆப்ஜெக்ட் நேம் சொல்லியிருக்கோம்? ஆமாம், சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்றுட்டு ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் என்ன, இதோட விலை என்ன, விலை என்னன்னு கேட்டால் கடைக்காரர் என்ன கேட்பாரு? எதோட விலை கேட்குறீங்க அப்படின்னு கேட்பார்ல. அப்போ நான் கையில் ஒரு ஷாம்பு பாக்கெட் தூக்கிட்டு இதோட விலை என்னங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஷாம்பு டாட் பிராண்ட் அப்படின்னு போட்டு பார்ப்பாரு. ஷாம்பு 5 ரூபா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். எது? இந்த பிராண்ட், இந்த ப்ரைஸ், இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பற்றின தகவல்கள். ஆமாம், கிளாஸுங்கிறதே இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டுறதுக்கு, அந்த ஆப்ஜெக்டை பற்றின தகவல்கள் வச்சுக்கிட்டுறதுக்கு, அந்த ஆப்ஜெக்டை வச்சு நிறைய வேலை செய்கிறதுக்கு, இதுக்கான டெம்ப்ளேட் தானே. அப்படிதானே நம்ம நேற்று பார்த்தோம். பேங்க்குன்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். பேங்க்குள்ளே ஒரு எம்ப்ளாயி இருப்பார், மேனேஜர் இருப்பார், கிளர்க் இருப்பார், இப்படி தானே டிஸ்கஸ் பண்ணோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. இந்த டாட் பிராண்ட், டாட் பிரைஸ் வந்து நம்ம கொடுக்குற பேர் கொடுத்துக்கலாம். ஆமாம், இது ஆமாம். அதாவது இதை இங்கிலீஷில் எழுதுறதா இருந்தால் பிராண்ட் ஆஃப் தி பிரெட் இஸ் அப்படின்னு போட்டு ஏபிசி நீங்கள் எழுதிப்பீங்க. இவ்வளோ பெருசு இங்கிலீஷ் வேணுமா? இது தேவையில்லை அப்படிங்கிறது தான் பைத்தான். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இதே தான். இல்லைன்னா நீங்கள் இப்படி எழுதணும், பிரெட் ப்ரைஸ் இஸ் 25 அப்படின்னு போட்டு எழுதணும். இப்படி எழுதுறது தான் இந்த பிரெட் ப்ரைஸ்க்கு. இந்த ஸ்பேஸ்லாம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அலோவ் பண்ணாது. அதனால ஸ்பேஸுக்கு பதிலாக டாட், இஸ்ஸுக்கு பதிலாக ஈக்குவல்ஸ் டு, அவ்வளோதாங்க. இங்கிலீஷை விட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே ஈஸி. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் இப்படி எழுதுறது தான் பிரெட் ப்ரைஸிஸ் அப்படின்னு எழுதுறது தான் சுருக்கி இப்படி எழுதிக்கலாம். அங்கேயாவது இஸ் வருமா, வாஸ் வருமா, ஆர் வருமா, ஆம் வருமா, எக்கச்சக்க கேள்வி இருக்குல்ல. ஏன் இதை எப்படி சொல்கிறாங்க, ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க, இப்படி இங்கிலீஷில் பல கேள்விகள் இருக்கு. அந்த எதுவுமே கிடையாது, இவ்வளோதான். இப்போ என்கிட்ட நான் தானே கடையோட ஓனர். என்கிட்ட ஒருத்தர் வந்து அரிசி என்ன விலைக்கு விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். என்ன கேட்டீங்க? அரிசியோட விலையா? ரைஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் அரிசியோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 65 ரூபாங்க. அரிசியோட விலை 65 ரூபா, அவ்வளோதான். அப்போ இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண தெரியும். அந்த கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்க தெரியும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்கன்னா இப்போ எனக்கு சொல்ல தெரியும். சரிதானே? இதுல அரிசி பத்தி சொல்லுங்க. உங்க கடையில என்ன அரிசி வச்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க கடையில என்ன பிரெட் வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அப்படியும் கேட்கலாம்ல. அதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன் உங்களுக்கு. பிஸ்கட் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டிக்ட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூ வேணும்னா வேல்யூ வாங்கிக்கலாம். இப்போ பிஸ்கட் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டிக்ட்டுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்களேன். பிஸ்கட்டை பத்தின எல்லா தகவலும் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி எல்லாம் நம்ம ஏன் முன்னாடியே படிச்சு வச்சோம்? இங்கே டிக்ஷனரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் முன்னாடியே இதெல்லாம் படிச்சு வச்சோம். இப்போ பிராண்ட் PQR, பிரைஸ் 10 ரூபா, எதை பத்தி? பிஸ்கட்டை பத்தி. நீங்களே பாருங்களேன், பிஸ்கட் பத்தின தகவல் கரெக்டா பாருங்க. இது ரெண்டை பாருங்க, இங்க இருக்கிற அவுட்புட் பாருங்க. அவ்வளவுதான். எதுக்குங்க இந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர்? அது பைத்தான்ல வச்சிருக்காங்க, விட்டுருங்களேன், பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த அண்டர்ஸ்கோர் 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 இதெல்லாம் எதுக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. நான் இந்த குரூப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை முடிச்சுட்டு இதுல என்னென்ன சந்தேகம்னு சொல்லுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த அண்டர்ஸ்கோர் டிக்ட் இருக்குல்ல சார், அது வந்து நம்ம கிளாஸ்ல பாஸ் பண்ற வேரியபிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கா இல்லை கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கா சார்? கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ். நீங்க எந்த வேரியபிள் வச்சு பார்க்குறீங்களோ அந்த வேரியபிளை பற்றின டிஸ்கஷன். இப்போ நம்ம பிஸ்கட்டை பற்றி தானே பார்க்குறோம். அந்த பிஸ்கெட் பற்றின தகவல்கள் வேணும்னா நீங்கள் பிஸ்கெட்னு கொடுத்து அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டிக்ட் அண்டர்ஸ்கோர். நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின தகவல்களை பார்க்கலாம்.
ஓகே சார். நல்ல டவுட். இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட் உங்ககிட்ட இதில் சொல்கிறேன் பாருங்க. சும்மா வேற டாபிக், சரியா? 2-3 பேர் பண்ணிட்டீங்க. இந்த கனியம் ஸ்ரீனிவாசன் குரூப்பில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வில் பி ஜாயினிங் லிட்டில் லேட் டுடே அப்படின்னு. இன்னைக்கு 4-5 பேர் லேட்டு. ஆனால் 4-5 பேர் லேட்டாக வந்திருந்தாலும் இப்போ ஒருவேளை நீங்கள் 4-5 பேரும் இதே மாதிரி குரூப்பில் போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே கிளாஸ் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு தெரியாதுல்ல. அதனால நாங்களும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்களுமே ஒரு 2-3 பேர் நான் இன்னைக்கு லேட்டாக ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருந்தா அது ஓகே, அவங்கெல்லாம் லேட்டாக வருவாங்க, அப்போ நம்ம 2-3 நிமிஷம் வேற ஏதாவது பேசிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்பேஸை எங்களுக்கும் கொடுத்துருக்கோம். லேட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஐயோ நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணுறோமே, நமக்கு பாதி போயிருக்குமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இல்லாமல் இருக்கும்ல. சும்மா அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஐடி கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுடைய பண்பாடு, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், உண்மையிலே தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் ரொம்ப பெருசு தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அமெரிக்கர்கள்ட்டையும் ஐரோப்பியர்கள்ட்டையும் கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு. நான் அமெரிக்கன் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண வரைக்கும் நான் அவங்க கிட்ட பார்த்து ரொம்ப பாராட்டின ஒரு விஷயம், எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்ற விஷயம் அவங்களோட பங்க்சுவாலிட்டி. ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து அவங்க யூரோப்பியன்ஸும் அதே மாதிரி தான். இப்போ ஆஃபீஸ் மீட்டிங்லாம் நடக்கும்ல, 9 to 10 மீட்டிங்னு முடிவு பண்ணியிருப்போம். 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 10 மணிக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10 மணிக்கு மீட்டிங் முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 2 டாபிக் இருக்கு, ஒரே ஒரு டாபிக் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் நான் இந்த கிளாஸ் எடுத்துக்கிடவா, ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை பேசிக்கலாமா, இப்படிதான் நம்ம பண்ணுவோம். கரெக்டா? நம்ம வந்து அப்படிதான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷம் பேச வேண்டியிருக்குன்னா இன்னொரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுங்க, அதுல நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். இங்கேயே அமெரிக்கன்ஸ் கூட பழகுறவங்க, யாராவது யூரோப்பியன்ஸ் கூட பழகுறவங்க இருந்தீங்கன்னா அவங்களோட நல்ல கேரக்டர்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூரோப்பியன்ஸ்ல நான் செக் ரிப்பப்ளிக், அங்கிருந்து செக்ல இருந்து வந்தவங்க, பெல்ஜியம்ல இருந்து வந்தவங்க கூட எல்லாம் வேலை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படின்னா, காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ்னா 9 மணிக்கு ஆஃபீஸ் வருவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு கிளம்பணும்னா 6 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆனா அந்த 9ல இருந்து 6 இருக்குல்ல, வேற எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, ஆஃபீஸ் வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்மனா நான் என்னையே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் பார்க்கறது, கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்கறது, கொஞ்ச நேரம் அப்படியே நெட்ல உலாவுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையை செஞ்சு உட்காந்து முடிச்சு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு அப்படின்னா திரும்ப நம்ம முடிக்கிறதுக்கு ராத்திரி 8 மணி ஆயிரும். உண்மையிலேயே நம்ம ராத்திரி 7 மணி 8 மணி வரைக்கும் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கிறதுக்கு முக்கியம் பெரும்பாலான நேரங்கள்ல நம்மளோட அன்பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் காரணமா இருக்கும். யூரோப்பியன்ஸ் எல்லாம் 6 மணிக்கு மேல உட்காரணும்னா நான் ஏன் உட்காரணும்னு கேள்வி கேட்பாங்க. நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் 9ல இருந்து 6 தானே வேலை செய்யணும், நான் வேலை செஞ்சுட்டேன்ல, என்னை எதுக்காக 6 மணிக்கு மேல உட்கார சொல்றீங்க, அப்போ நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம், நமக்கு மனசாட்சி குத்தும். ஐயோ இடையில இருந்த நேரத்திலேயே நம்ம கொஞ்ச நேரம் ஓபி அடிச்சிருக்கோமே அப்படிங்கிறதுனால மனசாட்சி குத்தும். மனசாட்சி நம்ம உண்மையிலேயே நல்லா வேலை செஞ்சா கூட பிராக்டிக்கலா நான் பார்த்த வரைக்கும் இந்தியன்ஸ், அதுலயே வந்து தமிழர்கள் வந்து நல்ல கடுமையான உழைப்பாளிகள், ரொம்பவே நேர்மையா உழைப்பாங்க. அதனால நிறையவே வேலை செஞ்சிருந்தா கூட சரி நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு உட்காந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒரு நல்ல பழக்கம். இருந்தாலும் நீங்க கார்பரேட் கம்பெனிஸ்லாம் போறீங்க, அப்போ கார்பரேட் கம்பெனிஸ்லாம் போகும்போது 2ஐயும் கத்துக்கணும். அவங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுக்கறதும் உங்களோட வேலை தான், அதே நேரத்துல நீங்களும் வந்து உங்களோட என்ன சொல்றது, உங்களோட உடம்பெல்லாம் வீக் பண்ணிடக்கூடாதுல்ல. ராத்திரி 10 மணி வரைக்கும் தினமும் ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் இல்லைல்ல. கத்துக்கிட்டீங்க, நிறைய கத்துக்கிட்டீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, சரி, உடம்பும் முக்கியம் இல்ல, அதுக்காக சொல்றேன். சும்மா இந்த மாதிரியான சின்ன சின்ன நம்மளோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணிட்டு வந்தா நமக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன், நம்ம அடுத்த டிஸ்கஷன் போலாம். நிறைய பேர் முடிச்சிட்டீங்க. இப்போ நான் வந்து நிறைய இப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸும் இதில் கொடுத்தாச்சு. ஆக்டிவிட்டீஸ் இல்லை, ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எத்தனை ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், பிரெட், பிஸ்கட் 1 2, ஷாம்பு 3, ரைஸ் 4, 4 ஆக்டிவிட்டி 4 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து 2 ப்ராப்பர்ட்டி. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இதே மாதிரி ஒரு 500 பொருள் இருக்காது. இது நான் சும்மா நம்மளோட கிளாஸ் நம்ம இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்கோம். நிஜமான சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 500 பொருள் இருக்காது. அப்போ இப்படி 500 பொருள் இருந்தா நீங்க 1000 லைன் டைப் பண்ணுவீங்களா? இந்த கேள்வி சரியா தப்பா?
இது வெறும் பிராண்டுக்கும் ப்ரைஸுக்கும். இன்னும் இதில் நிறைய எழுதணும். என்னென்னலாம் எழுதணும், இதோட மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அதெல்லாம் எழுதணும்ல. மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்படின்னு ஒரு டேட் எழுதணும். எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு ஒன்று. ஏன்னா இதெல்லாமே மானிட்டர் பண்ணணுமே. எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் போய் நம்ம ஷோகேஸில் வைக்கக்கூடாதுல்ல. அதுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுப்பீங்களா, பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எதுவும் உண்டா, இப்படிலாம் எழுதுனா நீங்கள் 500 பொருளுக்கும் டைப் பண்ணி முடிக்கிறக்கே ஒரு 2000 2500 வரை டைப் பண்ணிடுவீங்க. சரியா தப்பா? இதுக்கு ப்ராக்டிக்கலா பாசிபிலிட்டி, இதுக்கு நீங்க ப்ரோக்ராமே பண்ண வேண்டாம். சாதாரணமா ஒரு நோட்டு பேனா வச்சு கணக்கு எழுதி கொடுத்துடலாம். இப்படி அப்படி, அதாவது இப்படி ப்ரோக்ராம் பண்ணா அந்த ஸ்டெப்புக்கு தான் நீங்க அடுத்து போவீங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவரோட கிரிட்டிக்ஸை சரின்னு ஏத்துக்குவா இல்ல அவர் தப்பா சொல்றாரா? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இப்படி ஒருத்தர் சொல்றது இது ரொம்ப டைம் எடுக்குமே, 500 பொருளுக்கு 2500 வரை நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஜிக்கெல்லாம் அடுத்துதான் யோசிக்கணும். முதல்ல பொருள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல அடுக்கிறதுக்கு இவ்வளவு டைம் ஆயிருமே அப்படிங்கிறது சரியா தப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? அப்போ இதுக்கு ஏதாவது ஈஸியான ஒரு சொல்யூஷன் வேணும்ல நமக்கு. அந்த ஈஸியான சொல்யூஷன் தான் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது. அப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன், ஒரு பொருளோட விலை எதுல இருக்கும்? ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கையில தூக்குறீங்க, ஒரு பிரெட் பாக்கெட்டை கையில தூக்குறீங்க, ஏதோ மிக்சர் பூந்தி இந்த மாதிரி ஏதோ பாக்கெட்டா வச்சு சாப்பிட்றதுக்குன்னே நிறைய விற்கிறாங்க, முறுக்கு இதெல்லாம். அதோட விலை எதுல இருக்கும்? கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கும். இந்த கேள்விக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் யோசிச்சிடாதீங்க, பயங்கர முக்கியமான கேள்வியா இருக்கும். விலை எதுல இருக்கும்? ஒரு பொருளோட விலை எதுல பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க? ரேப்பர். அவர் இளங்கோவன் சொல்றது கரெக்டா? இளங்கோவன் ரேப்பர்னு சொல்றாரு. லேபிள். ஆமா, இதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதுல ஒரு பார் கோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அந்த பொருள்லயே வந்து இதோட எம்ஆர்பி இதுதான், இதோட மேனுஃபேக்சரிங் டேட் இது, பெஸ்ட் பிஃபோர் 12 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கோம். நாங்க இவங்க தான் ரெடி பண்றோம் அப்படின்னு ஒட்டியிருப்பாங்க. கரெக்டா? ரேப்பர், கவர், லேபிள் இது மேல தானே ஒட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு பொருளோட, இப்போ நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுக்கிறேன், அந்த பிஸ்கட் பாக்கெட் என்ன கம்பெனி அந்த கவர்ல தான் பார்க்கணும். அந்த பிஸ்கட் பாக்கெட்டோட பிராண்ட் நேம் என்ன அந்த கவர்ல தான் பார்க்கணும். அதோட விலை என்ன அந்த கவர்ல தான் பார்க்கணும். டிஸ்கவுண்ட் அந்த கவர்ல தான் பார்க்கணும். அப்போ அந்த பிஸ்கட்டுக்கு இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறேன்னா, பிஸ்கட் பாக்கெட்டுக்குன்னு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்துல தான் நீங்க பிஸ்கட் பாக்கெட்டோட விலை என்னங்கிறத பார்க்க முடியும். ஷாம்பு பாக்கெட் எல்லாம் தொங்க விடுறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்துல தான் நீங்க ஷாம்புவோட விலையெல்லாம் பார்க்க முடியும். சரியா தப்பா? சரி, அவ்வளவுதான். அப்ப நான் இதோட விலையெல்லாம் எங்க சொல்லணும்? இப்படி டைப் பண்ணிட்டு இருக்கிறது முடியாதுங்க. அப்ப எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல பிரெட்டுக்குன்னு எங்க இடம் ஒதுக்கியிருக்காங்க? சூப்பர் மார்க்கெட்ல பிரெட்டுக்குன்னு இங்க இடம் ஒதுக்கியிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல பிஸ்கட்டுக்குன்னு இங்க இடம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ரைட் சைடு இருக்கிறது தான் இடம் ஒதுக்கி இருக்கிறது. லெஃப்ட் சைடு இருக்கிறது அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க வச்சுக்கிற பேரு. இந்த ரைட் சைடு தான் இடம், லெஃப்ட் சைடு அந்த ப்ராடக்ட்டுக்கான பேரு. ரைட் சைடு ஒரு இடம், லெஃப்ட் சைடு அந்த ப்ராடக்ட்டுக்கான பேர். கரெக்டா? அப்போ அந்த இடத்துலயே நான் இதை எழுதிடுறேன். என்னன்னு எழுதுறேன்? பிரெட்டோட பேர் ஏபிசிங்க, பிரெட் 25 ரூபாய். அப்போ நான் இதை எழுத மாட்டேன். அதே மாதிரி அப்போ இப்படி எழுதுறது மூலமா பாருங்களேன், எனக்கு எவ்வளவு லைன்ஸ் மிச்சமாகுது. ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி லைன்ஸ் மிச்சமாகுதுல்ல. இப்போ என்னோட பிஸ்கட்டோட பேர் பிக்யூஆர், நான் பிஸ்கட் 10 ரூபாய். அப்போ இது ரெண்டையும் எழுத மாட்டேன். சூப்பர் மார்க்கெட்ல அடுத்து என்னது? ஷாம்புவா? ஷாம்புவோட பேர் XYZ, அதோட விலை 5 ரூபாய். அப்போ இந்த 2 லைனை எழுத மாட்டேன். இப்படி முடிவு பண்றது சரியா? அதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்படி எழுதுறது சரியா? இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்படி எழுதுறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ்லையுமே நான் அந்த ஆப்ஜெக்டை பத்தின டிஸ்கிரிப்ஷன், ஏன்னா லேபிள்ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் மேல தாங்க இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்படி நினைக்கிறது சரியா தப்பா? உங்க ஒப்பீனியன்லாம் டக்குன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடலாம். சரிதான் அப்படின்னா இப்போ அதுல சின்ன சின்ன, இப்போ நீங்க சொல்றது சரி, எல்லாருமே கரெக்ட்னு தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். சரியா? இதை சேவ் பண்ணிக்கிறேன், இதை நான் ரன் பண்ண போறேன். பைத்தான் என்னை ஏத்துக்குதா இல்ல பைத்தான் ஏதாவது திட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். திட்டுது பாருங்க. என்னப்பா நினைச்சிட்டு இருக்க நீ?
மாடியூல் 1ல லைன் 4ல எனக்கு பிரச்சனை. நான் என்னோட ஃபைல் நேம் மாடியூல் 1ன்னு வச்சிருக்கேன். ட்ரேஸ் பேக் எங்க தப்பு நடந்திருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ணி எனக்கு சொல்லுது. பாருப்பா, உன்னோட ப்ரோக்ராம்ல லைன் நம்பர் 4, இந்த லைன் நம்பர் 4ல பிரெட் சூப்பர் மார்க்கெட்னு கொடுத்துருக்க, அங்கே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. டைப் எரர். ஆப்ஜெக்ட் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கு, டேக்ஸ் நோ பேராமீட்டர்ஸ். ஆமா, இப்போ இதுல ஏபிசிங்கிறது பிராண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், 25ங்கிறது அந்த பிரெட்டோட விலைங்கிறது உங்களுக்கு தெரியும். பைத்தானுக்கு எப்படி தெரியும் இதுல ஏபிசின்னா என்ன 25னா என்னன்னு? பைத்தானுக்கு எப்படி தெரியும்? பைத்தானுக்கு தெரியாதுல்ல. நான் கேட்கறது கரெக்டா? அப்போ பைத்தானுக்கு இது தெரியாதுங்க. நீங்க இப்படி எழுதுறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இதுலயே காமிக்கிறேனே. நான் இந்த இடத்துல 25 இன்னொரு 25 எழுதுறேன். என்ன மீனிங் இருக்கு? இங்க ஒரு 25க்கு நீங்க விலைன்னு சொல்லிடுவீங்க, இன்னொரு 25க்கு என்ன மீனிங்? இங்க 10ன்னு எழுதிருக்கீங்க, இங்கேயும் 25ன்னு எழுதுறீங்க, இங்க 5ன்னு எழுதுறீங்க, இங்கேயும் 25ன்னு எழுதுறீங்க, இங்க 65ன்னு எழுதிருக்கீங்க, இங்க ஒண்ணுமே எழுதல, இப்படி கொடுக்குறீங்க. இப்ப இந்த 3ஆவதா 25 கொடுத்துருக்கேன்ல, இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா தெரியாது. நமக்கே தெரியாது, பைத்தானுக்கு இல்ல, நமக்கே இது என்னன்னு சொல்ல தெரியாது. அப்ப நமக்கே என்னன்னு சொல்ல தெரியலன்னா நம்ம எப்படி பைத்தானுக்கு புரிய வைக்கிறது? முதல்ல நமக்கு தெரியுமே, இங்க ஏபிசிங்கிறது என்னது, இங்க 25ங்கிறது என்னது, இங்க இந்த 25ங்கிறது என்னது. அப்ப நம்ம இதை பைத்தானுக்கு புரிய வைக்கணுமா வேண்டாமா? அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல நோட் பண்ணி வைக்கணும். என்னன்னு நோட் பண்ணி வைக்கணும் நம்ம கிட்ட? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நான் தானே ஓனர், இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனர். நான் வந்து ஒரு நோட் பேட் ஒன்று ரெடி பண்றேன், சரியா? அந்த நோட் பேட்ல ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல்ல ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்றேன்னு வைங்களேன். அந்த எக்ஸல் ஷீட்ல இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறேன். எதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன்? என்னோட பிராண்ட் நேம் என்ன, அப்புறமா என்னோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? என்னோட டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேர் வந்து ஏபிசிங்க, இது வந்து 25, இது வந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் 25% டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான பெர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறது டிஸ்கவுண்ட்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சா அந்த இடத்துக்கு? இப்போ பிக்யூஆர் இது 10 ரூபாங்க, இது 25, இதுக்கு டிஸ்கவுண்ட் 25% கொடுக்குறோம். அடுத்து எக்ஸ்ஒய்செட் வந்து அந்த பிராண்டுக்கு அது 5 ரூபாய், அதுக்கும் நாங்கள் 25% கொடுக்குறோம். அடுத்து பெருசாக்கா சரி எஸ்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? இது 65 ரூபாங்க, இதுக்கு நாங்கள் எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுக்கல. இப்படி சொல்ல முடியுமா முடியாதா? இப்படி நான் ஒரு எக்ஸல் ஷீட்டு போட்டு வச்சிடறேன். இந்த எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணி வச்சிடறேன். இந்த எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ யாராவது ஒரு கஸ்டமர் என் கையில பிரெட்டை தூக்கிட்டு வர்றார், இந்த பிரெட்டை பில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாரு. ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்து என் கையில கொடுக்குறாரு. நான் பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ண உடனே என்னோட கற்பனை தான், சரியா? நான் ஸ்கேன் பண்ண உடனே இந்த ஸ்கேனர் மிஷின் என்ன பண்ணுதுன்னா என்னோட எக்ஸல் ஷீட்டுக்குள்ள போய் ரீட் பண்ணுது. இந்த ஏபிசிங்கிறது பிராண்ட் நேம், இந்த 25ங்கிறது பிரைஸ், இந்த அதுக்கப்புறம் இருக்கிற 25ங்கிறது டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னு என்னோட எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணி, கஸ்டமர் நின்றுட்டு இருப்பார்ல, கஸ்டமர் நின்றுட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி ஒரு மானிட்டர் கம்ப்யூட்டரோட ஒரு ஸ்கிரீன் இருக்குமா, அதுல இது 3ஐயும் பில்லுல கொண்டு வந்து காட்டுது. எப்படி காட்டுது? ஏதோ ஒரு கடை பேர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, சும்மா நான் முத்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னே வச்சுக்கிறேன் என் பேர்லேயே. அப்படி வச்சுட்டு இன்வாய்ஸ் இல்லை பில் அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி போட்டு இந்த இடத்துல பிராண்டோட பேர், ப்ரைஸோட பேர், அதோட ப்ரைஸ் என்ன, விலை என்ன, அதோட டிஸ்கவுண்ட் என்ன, ஃபைனல் ப்ரைஸ் என்ன, இப்படி தானே ஒரு பில் ரெடியாக இருக்கும். இந்த பில்லில் இப்படி கொண்டு வந்து காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறது சரியா தப்பா? இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? அப்போ இதில் எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா இதை தான் நம்ம இப்போ பார்க்கணும். அப்போது இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து இதை பைத்தானுக்கு சொல்லணும். எப்படி பைத்தானுக்கு சொல்றது? இதுதான் என்னோட பிராண்ட், இதுதான் என்னோட ப்ரைஸ், இதுதான் என்னோட டிஸ்கவுண்ட். இது நமக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா நான் இதை உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன். இப்போ இதை பைத்தானுக்கு புரிய வைக்கணும்ல, ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன சொல்றீங்க? என்னோட பிராண்டுக்கான வேல்யூ, அதாவது பிரெட்டுன்னு ஒருத்தர் எடுத்தாருன்னா அதனுடைய மதிப்பு ஏபிசி, அதனுடைய விலை 25, அதுக்கான டிஸ்கவுண்ட் 25, இதுதானே நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ இது எல்லாத்தையும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த எக்ஸல் ஷீட்ல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை இந்த எக்ஸல் ஷீட்ல இந்த டாக்குமெண்ட்டே இல்லைன்னு வைங்க, டாக்குமெண்ட் இல்லை, இந்த டேட்டாவே இல்லைன்னு வைங்க. இப்போ இவர் போய் ஒரு ஷாம்புவை கொடுக்குறாரு, ஷாம்புவை ஸ்கேன் பண்ணா ஒண்ணுமே வராது இல்லை, கரெக்டு தானே?
இந்த ஷாம்புவை ஸ்கேன் பண்ணா, ஏன்னா அங்க இருக்கிற எக்ஸல் ஷீட்ல ஷாம்பு பத்தின எந்த டேட்டாவும் இல்ல. அப்போ ஸ்கேன் பண்ணும்போது இங்க டிஸ்பிளேல ஒண்ணுமே வராது. அப்ப நம்ம எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கிறோமோ அந்தந்த ஆப்ஜெக்ட பத்தின மதிப்புகள் என்னென்னங்கிறது முதல்ல பைத்தானுக்கு தெரியணும். அப்பதான் பைத்தான் மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ணும். இது சரிதான் அப்படின்னா அதுக்கு பைத்தான்ல ஒரு ஈஸியான வழி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா வச்சிருக்காங்க? இங்க போயிட்டு இப்ப பாருங்க, இங்க நம்ம கிளாஸுக்கு போயிட்டு ரொம்ப ஈஸி, கிளாஸுக்கு உள்ள எழுதணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் இப்ப நம்ம கிளாஸுக்கு உள்ளதான போய் பில்லு போட சொல்றோம். அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பிராக்கெட்ல நீங்க எதை பத்தி பேச போறீங்க? ஆப்ஜெக்டை பத்தி. ஆப்ஜெக்டை பத்தி பேசினா அதுக்கு பைத்தான்ல இருக்கிற வார்த்தை செல்ஃப், மறந்துடக்கூடாது. ஏன்னா தன்னை பத்தி, ஆப்ஜெக்ட் தன்னை பத்தி பேசுது. செல்ஃப்னா என்ன பத்தி, அப்படிதானே? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா என்ன பத்தி தானே. அப்போ ஆப்ஜெக்டை பத்தினா இது வந்து செல்ஃப் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னு நம்ம முதல்ல கொடுத்துக்கணும். எதெல்லாம் பத்தி பேச போறீங்க? பிராண்ட். பிராண்டுக்கு அப்புறம் எதை பத்தி பேச போறீங்க? பிரைஸ். பிரைஸுக்கு அப்புறம் எதை பத்தி பேச போறீங்க? டிஸ்கவுண்ட். அவ்வளவுதான். இது மூணையும் கொடுத்துட்டு ஒரு கோலன். அவ்வளவுதாங்க. வழக்கமா நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம கால் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம இதை கொடுத்துட்டு இப்போ இதுல என்ன கொடுத்துக்கலாம் தெரியுமா? இந்த அதாவது செல்ஃப்னா தன்னை பத்தி, எதை பத்தி? பிரெட்டை பத்தி. இதோட பிராண்ட் நேம் பிராண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த செல்ஃபோட பிரைஸா இந்த பிரைஸ்னு வச்சுக்கோங்க. இந்த செல்ஃபோட டிஸ்கவுண்ட்னு இங்க இருக்கிற டிஸ்கவுண்ட் வச்சுக்கோங்க. இப்ப பைத்தானுக்கு என்ன சொல்லிட்டோம்? என்னோட கிளாஸ்ல இனிமேல் யாராவது ஒருத்தர் பிரெட்டை தூக்கிட்டு வந்தாருன்னா அந்த பிரெட்டோட பிராண்டுன்னு இதை வச்சுக்கோப்பா. எக்ஸல் ஷீட்ல போய் ரீட் பண்ண வேண்டாம், நீ இங்க இருந்தே டேட்டாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த எக்ஸல் ஷீட் தான் இந்த இனிட் மெத்தட், இந்த இனிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இனிட் ஃபங்க்ஷன். அப்போ அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு பதிலாக பிரெட்டை ஸ்கேன் பண்ண உடனே பிரெட்டில் இருக்கிற இந்த ஏபிசிங்கிறது போய் பிராண்டில் போய் உட்காந்துரும். இந்த ஏபிசியில் இருக்கு இந்த இங்கே இருக்கிற 25 போய் ப்ரைஸில் உட்காந்துரும். இது போய் டிஸ்கவுண்ட்ல போய் உட்காந்துரும். இந்த ஏபிசிங்கிறது இது புரியுதா? இது போய் பிராண்ட் அப்படின்னும், இந்த 25ங்கிறது போய் ப்ரைஸ் அப்படின்னும், இந்த 25ங்கிறது டிஸ்கவுண்ட்னு உட்காந்துரும். அந்த வேல்யூஸ், அந்த வேல்யூவை எடுத்து நீங்க இடது பக்கம் இனிமேல் யாராவது பிரெட் டாட் பிராண்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படிங்கிறத அங்க இருந்து ரீட் பண்ணி சொல்லணும். பிரெட்டுக்கு நீங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் டாட் டிஸ்கவுண்ட் எவ்வளவுங்கிறத பார்த்து சொல்லணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? இதுல கடைசியா ஒண்ணுக்கு மட்டும் அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ கொடுக்காமலே இருந்தோம். ஆமா, அதுக்கு நம்ம அந்த யூனிட் மாதிரி ஏதாவது போடணுமா இல்ல அது டிஃபால்ட் எடுத்துக்குமா? ஒன்றும் எடுத்துக்காது. இப்போ எரர் தான் காமிக்கும் அதுக்கு. அதை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். நல்ல கேள்வி, நல்ல அப்சர்வேஷன், நல்ல கேள்வி. நன்றி. நன்றி. இப்போ நான் இந்த ரைஸை இப்போதைக்கு கமெண்ட் பண்றேன். கமெண்ட் பண்ணிட்டு இது மூணையும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்போ பாருங்க, இப்போ நான் போயிட்டு இப்போ நான் பிரிண்ட் பிரெட் டாட் பிராண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி பிரெட் டாட் பிராண்டுன்னு கொடுத்துட்டா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்க போறேன். இந்த ஏபிசிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? வேற யாரோ ஒருத்தரும் வாட்டர் போட் ரைஸ் கேட்டிருக்கீங்க. யாருங்க கேட்டிருக்கீங்க? இளங்கோவன். ஆமா, ரைஸ்க்கு ஆன கேள்வி இருக்கு. இப்போ எப்படி நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க பிரெட், இதோட ஸ்டோரியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க பிரெட்டை சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கையில எடுத்துட்டீங்க. கதையை இமேஜின் பண்ணிக்கோங்க. பைத்தான் ப்ரோக்ராமா யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. பிரெட்டை சூப்பர் மார்க்கெட்ல பிரெட் பாக்கெட்டை கையில எடுத்துட்டீங்க. அதுக்கு மேல ஏபிசின்னு எழுதியிருக்கு. அதோட விலை 25 ரூபாய். எங்க கடையில 25% நாங்க டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீங்க எடுத்து ஸ்கேன் பண்ணின உடனே இந்த மூணும் பில்லுக்கு எப்படி வருது, இது மூணும் டிஸ்பிளேல எப்படி வருது அப்படின்னா இந்த மூணையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றாங்க. இவங்க பார்கோட ஸ்கேன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை பிராண்டுன்னு எடுத்துக்கணும், செகண்ட் இருக்கிற வேல்யூவை பிரைஸ்ன்னு எடுத்துக்கணும், மூணாவது இருக்கிற வேல்யூவை டிஸ்கவுண்ட்னு எடுத்துக்கணும். இப்படி பைத்தானுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி மூணையும் எடுத்து இங்க வச்சிருக்கு. அதுக்கப்புறமா நீங்க இது மூணையும், இந்த மூணு தான் இந்த ஆப்ஜெக்டை பத்தின தகவல் அப்படின்னு இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிடுறீங்க. இதை எதுக்காக சேவ் பண்ணி வைக்கணும்? இதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல நான் எப்போ பிரெட் டாட் பிராண்டுன்னு கேட்டாலும் இந்த பிரெட் டாட் பிராண்ட் இங்க என்ன பிராண்டு வருதோ அதை எடுத்துட்டு முதல்ல பிரெட்டுக்கு போகும். இப்படி பிரெட் டாட் பிராண்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா முதல்ல பிரெட்டுக்கு போகும். பிரெட்டுக்கு போய் பிரெட் லைன் நம்பர் 10ல இருந்து லைன் நம்பர் 3க்கு போய் பிராண்ட் பிரைஸ் டிஸ்கவுண்ட்னு செட் பண்ணி வைக்கும்.
அதுல இருந்து அந்த பிராண்ட் போய் இந்த செல்ஃப் டாட் பிராண்டா போய் உட்காரும். அந்த செல்ஃப் தான் இப்போ உங்க கையில, செல்ஃப்னா தன்னை பத்தி, தன்னைன்னா எதை பத்தி, தான் நம்மளோட கையில இருக்கிற பிரெட்டை பத்தி, அந்த பிரெட் டாட் பிராண்ட் அப்படின்னு இருக்கும். இது புரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம பேர் கொடுக்க தேவையில்லை, அந்த யூனிட்னாலே அது கன்ஸ்ட்ரக்டர்னு புரிஞ்சுக்கும். ஆமா, யூனிட்னாலே இதை கன்ஸ்ட்ரக்டர்னு புரிஞ்சுக்கும். ஆமா. கேன் வி யூஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இன் யூனிட்? பண்ணலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட நீடே இல்லை. ஸ்டீஃபன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, எதுவுமே கொடுக்காம கொடுக்கலாமா? எதுவுமே கொடுக்காம கொடுக்கறதுடைய தேவையில்லை. இந்த மாதிரியான வேல்யூஸ் கொடுக்கறது தான் இதோட வேல்யூ யூனிட்டோட. அப்ப யூனிட்னு ஏன் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க? இதுதான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பத்தின இனிஷியல் வேல்யூவை உங்களுக்கு கொடுக்குது. இது புரியுதா? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் பத்தின இனிஷியல் வேல்யூவை இதுதான் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது புரியுதா? இந்த ஆப்ஜெக்டை பத்தின இனிஷியல் வேல்யூ வேணும். பிரெட்டுக்கு எவ்வளோ பிரெட்டோட பேர் என்ன, பிரெட்டோட ப்ரைஸ் என்ன, பிரெட்டோட டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அது அந்த வேல்யூ என்னங்கிறத சொல்லணும். இது புரியுதா? இது புரிஞ்சுதுன்னா போதும். இதுதான். அப்போ நான் இந்த இனிட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணவே இல்லையே. வழக்கமா நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். நம்ம வந்து பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே பிரிண்ட் வரும், ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே ஆட் வரும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, இதுதான் என்ன சொல்றது, இந்த யூனிட் தான் வந்து நமக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பத்தின தொடக்க மதிப்பை கொடுக்கறது. அது நீங்க ஆப்ஜெக்டை டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த யூனிட் கால் ஆயிரும் அப்படிங்கிறது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. அப்போ இந்த யூனிட் எப்போ கால் ஆகும் அப்படின்னா, இந்த யூனிட் வந்து எப்பவுமே ஆப்ஜெக்டை டச் பண்ண உடனே அந்த யூனிட் கால் ஆயிரும் அப்படிங்கிறது புரியுதா? அவ்வளவுதாங்க. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? இதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர்னு பேர் வைக்க போறாங்க. அப்போ இதுக்கு ஏன் கன்ஸ்ட்ரக்டர்னு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஏன் இப்படி கன்ஸ்ட்ரக்டர்னு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் அடுத்த டிஸ்கஷன். சரியா? அடுத்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ இது வரைக்கும் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்றோங்கிறத உங்ககிட்ட சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்களோ, இப்போ ஆர்குமெண்ட்னா என்ன, ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னா என்ன, ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னா என்னங்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. இது ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். இங்க நீங்க கொடுக்கறது ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். இங்க நீங்க கொடுக்குற ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ், இது ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். சரி, இது ரெண்டும் புரிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சு போச்சா? மூணாவது பாயிண்ட், இந்த யூனிட் அண்டர்ஸ்கோர் யூனிட் இருக்குல்ல, அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் is called automatically when the object is created. இதான் இதுல முக்கியமான பாயிண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதெல்லாம் கிரியேட் ஆகுமா எங்களுக்கு காட்டுங்க. இங்க பாருங்க, பிரிண்ட் செக் மீ, சும்மா செக் மீ அப்படின்னு நான் 3 ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குது? பிரெட்டுன்னு ஒன்று இருக்குது, பிஸ்கட்டுன்னு ஒன்று இருக்குது, ஷாம்புன்னு ஒன்று இருக்குது. கரெக்டா? இந்த செக் மீன்னு ஒன்று வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இதுதான். என்னங்க பண்ண, ஒரு நிமிஷம் இதோட ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ நமக்கு இருக்கிறது தான் இந்த 4 லைனுக்கான அவுட்புட். இது உங்களுக்கு யாருக்கும் புரியாம இருக்குதா? லைன் நம்பர் 11, 12, 13, 14க்கான அவுட்புட் தான் நீங்க இங்கே பாக்குறீங்க. இது யாருக்கும் புரியாம இருக்கா? அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறது புரியுதா? கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது, அதாவது யூனிட்டோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது புரியுதா? இந்த யூனிட்டை தான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்ல போறோம். அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னு இதை ஏங்க சொல்ல போறோம், அதெல்லாம் அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த அவுட்புட் வரைக்கும் புரியுதா? ரைட். அப்போ நம்ம அடுத்த டிஸ்கஷன் வந்து இந்த யூனிட்டுக்கு பேர் தான் பைத்தான்ல கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இதை ஏங்க நீங்க கன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னீங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் இதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த நீங்க ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்றீங்க, அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு பதிலாக தான் இந்த ஏரியா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு தான் உங்க ப்ரைஸ் என்ன, அதுக்கான டிஸ்கவுண்ட் என்னங்கிறதெல்லாம் நமக்கு பில்லில் வரப்போகுது.
திடீர்னு ஒரு நாள் அந்த எக்ஸல் ஷீட் காணாம போயிடுச்சுன்னு வைங்க, எப்படி பில்லிங் போட முடியும்? பில்லிங்கே பண்ண முடியாது. அப்போ அந்த எக்ஸல் ஷீட் தான் உங்களோட கிளாஸையே கட்டமைக்குது. கிளாஸ் எது? சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்ல முக்கியமான வேலை எது? பில்லிங் தான். அந்த பில்லிங்கை கட்டமைக்கிறது இந்த எக்ஸல் ஷீட் தான். அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு பதிலாக தான் இங்க அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர். அப்போ இதுதான் உங்க கிளாஸையே கட்டமைக்குதுங்கிறதுனால தான் இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னு பேரு. கட்டமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. அதனாலதான் இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னு பேரு. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னங்க? இது நார்மல் ஃபங்க்ஷனா? இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அப்படி என்னங்க இதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இது கன்ஸ்ட்ரக்டர், அதாவது இனிட் அப்படிங்கிறது இஸ் கெட்டிங் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி whenever we create object. நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். இது புக்ல எல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒன்று கால்டுங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அல்லது இன்வோக்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், ரெண்டும் ஒண்ணுதான். கால் பண்ணணும்னாலும் இன்வோக் பண்ணணும்னாலும் ஒண்ணுதான். அப்போ இது என்னங்க பண்ணும்? இதோட முக்கியமான வேலை என்ன? இதோட முக்கியமான வேலை ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் எதெல்லாம்? ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன், இப்போ இதுல உங்களோட பிராண்ட், இந்த பிரைஸ், இந்த டிஸ்கவுண்ட், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை இனிஷியலைஸ் பண்றதுக்கு இது பயன்படுது. அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் டு இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இதோட யூசேஜ் இனிஷியலைசிங் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன். இது புரியுதா? இதுதான் இதோட முக்கியமான வேலை. அப்போ நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இனிஷியலைஸ் பண்றதுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டோம். கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும்னு சொல்லிட்டோம். கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஏன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னா இதுதான் அதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு யாருக்கும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லைன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ என்ன கேள்வின்னு சொல்லட்டுமா? இது இந்த பாயிண்ட்டை யாரெல்லாம் ஒத்துக்கிட்டுறீங்க? கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கெட்டிங் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி whenever we create object. இதை நான் ஒத்துக்கிடுறேன். ஆமா, நானும் தானே பார்த்தேன், இந்த செக்மிங்கிறது 3 தடவை வந்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இப்போ இருக்கிற சந்தேகத்தை சொல்றேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் முதல்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன். கிளாஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன். அதுல ஏதோ ஒரு டாக்குமெண்ட், திஸ் இஸ் மை சூப்பர் மார்க்கெட் அப்படி ஏதோ கொடுத்து வச்சுட்டேன். இப்படிதான் நான் முதல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் கிளாஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணேன். இங்க பாருங்களேன், இந்த கோடு இங்க இருக்கு பாருங்க, எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல்ல நான் இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன். கரெக்ட் தானே? நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணீங்கல்ல. இந்த கிளாஸ் நான் இப்படி கிரியேட் பண்ணேன். இதுல உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை. இங்க நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேனா பண்ணலையா? இங்கே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேனா பண்ணலையா? இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேனா பண்ணலையா? இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமா இல்லையா? அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கெட்டிங் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி whenever we create object அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் நான் இங்கே DEF அண்டர்ஸ்கோர் இனிட்டுன்னு நான் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டரே கொடுக்கலையே. இப்படிலாம் நான் எதுவுமே கொடுக்கலையே. அப்போ எனக்கு எரரும் காட்டலையே. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி whenever we create object அப்படின்னா, அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டரே காணுமே நீங்க சொல்ற மாதிரி அப்படிங்கிற கேள்வி வந்துருதா வரலையா? நம்மளோட 2 கிளாஸ்லயே இந்த 2 கன்ஃபியூஷன் வந்துருதா வரலையா? இந்த கேள்வி சரியா? அப்ப முதல்ல கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எங்க அப்படிங்கிற கேள்வி சரியா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ டிஃபால்ட்டாவே கிரியேட் ஆயிடுமா? அதான் கேக்குறேன். அந்த டவுட் தான் கேக்குறேன். அப்போ டிஃபால்ட்டா கன்ஸ்ட்ரக்டர் இருக்குமா? என்னங்க? நீ கேக்குற கேள்வி சரிதான், அது புரியுது. ஏன் அந்த எரர் காட்டல அப்படிங்கிறது கேள்வி புரியுது. ஆமா, அப்போ அந்த எரர் காட்டியிருக்கணும். அப்போ ஏன் எரர் காட்டல? ஆமா, கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்ன? கன்ஸ்ட்ரக்டரோட வேலை ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை இனிஷியலைஸ் பண்றது. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை இனிஷியலைஸ் பண்றதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. கரெக்டா? நீங்க இங்க வெளிப்படையாவே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம என்ன வச்சிருந்தோம்? மாடியூல் 1 அதுக்கு என்ன போய் தடருமே. மாடியூல் 1 இந்த மாடியூல் 1 இந்த இருக்கா? இந்த மாடியூல் 1 இருக்கா? இந்த மாடியூல் 1ல நீங்க இங்க வேல்யூஸை கொடுத்தீங்க. அது எதை பத்தினதுங்கிறத இனிஷியலைஸ் பண்றதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. ஆனா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க இதுக்கு முன்னாடி எழுதின இந்த கிளாஸ்ல
நீங்க இதுக்கு முன்னாடி எழுதின இந்த கிளாஸ்ல நீங்க வெளிப்படையாவே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டருக்கான தேவை இருக்குதா இல்லையா? இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டருக்கான தேவையே இல்லை அப்படின்னு முடிவெடுத்தா சரியா தப்பா? கேட்கறது கரெக்டா? இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. எல்லாருமே அமைதியா இருக்கீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? கண்டிப்பா சந்தேகம் இருந்தா, ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. அதனால உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இளங்கோவன், துளசி பிரபா, வேற யார்கிட்டலாம் கேட்கறது? வித்யா, நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டீஃபன், தாஸ், அரவிந்த், ஆர்கே, பிரியா, ரமேஷ். அப்போ கன்ஸ்ட்ரக்டரோட வேலையே நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுருங்க. கன்ஸ்ட்ரக்டரோட வேலையே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை இனிஷியலைஸ் பண்ணுறது. எனக்கு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கு, ஏபிசின்னு இருக்கு, 25 இருக்கு. இதெல்லாம் எந்தெந்த வேல்யூ கூட நான் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வேலையை எனக்கு செஞ்சு கொடுக்கறது தான் கன்ஸ்ட்ரக்டர். இங்க எனக்கு அந்த சாய்ஸையே இந்த டெவலப்பர் கொடுக்கல, அவரே நேரடியாக கொடுத்துட்டார். அப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டருக்கான தேவை இல்லை. அதனால இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டரை பத்தி நம்ம கவலைப்படல. இது சரியா? கன்ஸ்ட்ரக்டரை பத்தி கவலைப்படலைனாலும் கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென்எவர் வி கிரியேட் ஆப்ஜெக்ட் தானே நீங்க எழுதுனீங்க. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கெட்டிங் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென்எவர் வி கிரியேட் ஆப்ஜெக்ட் தானே எழுதுனீங்க. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன, எங்க அப்படின்னு கேட்டா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் உண்டு, ஆனா அது இன்விசிபிள். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் இன்விசிபிள். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கு எந்த யூஸும் இல்லை. நீங்க ஒரு வேலை வேணும்னா அதை எடுத்து நீங்க வெளியில எடுத்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அதை வெளியில எடுத்து எழுதணுங்கிற தேவை இல்லை. இது புரியுதா? அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பைத்தான் கொடுக்கும், ஆனா அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. நம்ம எப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்படி பிராக்கெட்ஸ்ல கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ மட்டும் நம்ம நமக்கு தேவையான மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை எழுதிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றது சரியா? இதுல உங்களுக்கு யாருக்கும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏரியாவும் கூட, ரொம்ப என்ன சொல்றது, புரிஞ்சுக்கிறதுலயே சில பேருக்கு கஷ்டம் இருக்கும் உண்மையிலேயே. அதே மாதிரி புரிஞ்சவங்களுக்கும் இது சில விஷயம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா லைட் வெயிட்டா பார்த்தா போதும். இது அப்படி விட முடியாது, புரிஞ்சுக்கவும் செய்யணும். இது ப்ராஜெக்ட்ஸ்லயும் இது இல்லாம ப்ரோக்ராம்ஸ் கிளாஸஸ் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அதனால இது நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். எதுவும் கேள்வி இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது, தயவு செய்து சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்டரோட வேலையே இவங்க இன்னொரு தடவை ஜெய் வரதராஜன் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டரோட வேலையே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஏபிசிங்கிறது பிராண்டா என்னது, இந்த 25ங்கிறது பிரைஸா என்னது, இந்த 25ங்கிறது டிஸ்கவுண்டா என்னது, இது யாரு பைத்தானுக்கு போய் சொல்லி கொடுக்குறது? அப்போ இந்த ஏபிசிங்கிறது பிராண்ட், இந்த 25ங்கிறது பிரைஸ், இந்த 25ங்கிறது டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாதான் அது போய் இந்த 3 வேல்யூவை வாங்கி வச்சு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக். அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்னு எப்படிங்க நான் பைத்தான்ல கண்டுபிடிப்பேன்? அதுக்கான கீவேர்டு என்னங்க? ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்ங்கிறதுக்கான கீவேர்டு செல்ஃப். எங்கெல்லாம் செல்ஃப்னு பார்த்துட்டீங்களோ, செல்ஃப்னு பார்த்த உடனே, ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிளாஸ்ல 2-3 விதமான தகவல்கள் இருக்கலாம். இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 5 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க. 5 எம்ப்ளாயிஸ்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த எம்ப்ளாயிஸ் பத்தின பேரு. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேரு அது அந்த சூப்பர் மார்க்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன். அப்போ எம்ப்ளாயிஸ்ங்கிறவங்க சூப்பர் மார்க்கெட்டோட ஆப்ஜெக்ட்ஸ், சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது கிளாஸ். அப்போ அந்த கிளாஸோட பேர் வேற, அந்த ஆப்ஜெக்ட்ஸோட பேர் வேற. ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு, கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னோட ஆப்ஜெக்ட் பத்தின தகவல்கள்னு சொல்றதுக்கான பைத்தான் கீவேர்டு செல்ஃப். இத ஜாவால வந்து திஸ்ன்னு சொல்லுவோம். திஸ்ங்கிறது இந்த ஆப்ஜெக்டை சொல்லுவோம், திஸ்னா இதுதானே, இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறத சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான்ல அதுக்கான பேரு செல்ஃப். சரியா? செல்ஃப்ங்கிறது இந்த ஆப்ஜெக்டை பத்தின இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்போ அப்போ இதை சொன்னாதான் எனக்கு இங்க இந்த கன்ஸ்ட்ரக்டர் புரிஞ்சுக்கும். ஆனா என்னோட இன்னொரு ப்ரோக்ராம்ல அதை தான் வெளிப்படையாவே சொல்லிட்டீங்களே, இங்க கன்ஸ்ட்ரக்டருக்கான தேவை என்ன?
பிராண்ட் பேர் என்ன, பிரைஸ் என்ன 10 ரூபாய், அடுத்த பிராண்ட் பேர் என்ன XYZ, பிரைஸ் என்ன 5 ரூபாய். அதான் வெளிப்படையா சொல்லிட்டீங்களே, இங்க கன்ஸ்ட்ரக்டருக்கான திட்டம் எதையும் டைப் பண்ணல. புரியுதா ஜெயசீலன்? உங்களுக்கு புரியுதா? நீங்க தான் கேட்டிருந்தீங்க. ஒருவேளை இதுல எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. சரியா? அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது? கன்ஸ்ட்ரக்டரை பைத்தான்ல எப்படி சொல்றோம்? கன்ஸ்ட்ரக்டருக்கு பைத்தான்ல இருக்கிற பேரு init அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர், அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டரோட பேரு. இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது ஆப்ஜெக்ட்ஸ் எப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை இனிஷியலைஸ் பண்றதுக்கு இது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இதுல அடுத்த கேள்வி வந்துருது. சரி, இப்போ அடுத்து யார் கேட்டாங்க? அப்போதையே இளங்கோவனும் வேற யாரோ ஒருத்தர் சேட்லையும் கேட்டிருந்தீங்கல்ல, இந்த சூப்பர் மார்க்கெட்ல நீங்க ரைஸ்னு போட்டீங்க, ரைஸுக்கு நீங்க டிஸ்கவுண்டே கொடுக்கல. அப்போ இங்க 2 ஆர்குமெண்ட் தானே இருக்கு, இதுதானே ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். இப்போ தான் நம்ம இந்த டிஸ்கஷனுக்கு வரோம். இப்போ நமக்கு மேல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் நல்லா பார்த்துக்கோங்க. மேல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் 1 2 3 ஆர்குமெண்ட்டா வாங்குது, அதாவது 3 பேராமீட்டர்ஸ். நம்ம இங்க எத்தனை பேராமீட்டர்ஸ் அனுப்புறோம்? இப்போ என்ன சீரக சம்பான்னு போட்டு வச்சிருக்கோமா? சீரக சம்பான்னு போட்டு 65 ரூபான்னு போட்டு வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் இங்க எத்தனை? ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் 2 தான். அப்போ இந்த அரிசிக்கு டிஸ்கவுண்ட் கிடையாதுல்ல. அப்போ இப்போ நான் போய் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணா கன்ஸ்ட்ரக்டர் என்ன டிஸ்கவுண்டே இல்லை, என்கிட்ட ஏன் வந்தேன்னு கேட்கணும்ல. அப்போ நான் ஒன்று பண்ணலாம், ஒன்று ஈஸியாக என்ன பண்ணலாம், 65,0ன்னு போடலாம். 0ன்னு போட்டால் எந்த பிரச்சனையும் வராது. 0ன்னு போட்டால் ஆனால் கஸ்டமர் கோச்சுக்கு வர உங்களுக்கு 0% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? என்னங்க டிஸ்கவுண்டே கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பார்ல. இப்போ 4 ஆப்ஜெக்ட் கால் ஆயிருக்கு, 4 தடவை கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு, தெரியுதா? செக்மி செக்மி, ஏன்னா 4 ஆப்ஜெக்ட் வச்சுட்டோம். அப்போ இங்கே 0ன்னு போட முடியாது. இந்த இடத்துல தான் நம்ம இதுக்கு 2 அப்ரோச் இருக்கு. இதுக்கான ஈஸியஸ்ட் அப்ரோச்சை இப்போ சொல்றேன். பெர்ஃபெக்டான அப்ரோச்சை பின்னாடி நம்ம கிளாஸ் மெத்தடெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துல நான் டிஸ்கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு நன் அப்படின்னு எழுதலாமா? தப்பா? இப்படி நம்ம படிச்சிருக்கோமா? டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோமா? இப்படி கொடுத்தா அப்படி கொடுக்குற இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல இப்படி கொடுக்கறதுக்கு என்ன டைப்? உங்களோட நோட்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்து சொல்ல முடியுமா? இப்படி கொடுக்கறதுக்கு என்ன டைப்? டிஃபால்ட். கொடுத்தா வச்சுக்கோங்க, 25% கொடுத்தா வச்சுக்கோங்க, கொடுக்கலன்னா நன்னுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து உங்க அரிசி எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். ரைஸ் டாட், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், அரிசிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு இப்படி தானே டைப் பண்ணுவேன். சாரி சார், அரிசிக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம்ல. அப்போ இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி நமக்கு பயன்படுதுங்கிறது புரியுதா? இப்படி கொடுக்கறது ஈஸியான வழி கன்ஸ்ட்ரக்டர்ல. இதை விட பெட்டர் வழிகள் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? அப்போ நம்ம எதெல்லாம் படிச்சிட்டோம் தெரியுமா? கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது. சரி, நான் முதல்ல இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க? ஷால் வி கோ வித் ஃப்ளோட் வேல்யூவா? Shall we go with float value? Shall we go with float value? போலாமே. நீங்க பைத்தான் தான் நம்ம தான் முன்னாடியே பார்த்துட்டோமே, டக் டைப்பிங்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதனால தாராளமா நீங்க கொடுக்கலாம். இப்போ இதுல நான் எல்லாமே இன்டீஜரா கொடுத்துட்டதுனால இவங்க ஒரு சந்தேகம் கேட்கறாங்க. நீங்க ஒரு இதை மட்டும் 10 ரூபா 50 காசுன்னு போடுங்களேன், இப்படி போட்டா என்ன ஆகும்? எடுத்துக்கோம், 10 ரூபா 50 காசுன்னு எடுத்துக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நல்ல டிஸ்கஷன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சேட்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணுங்க. ஜிஸ்ட்ல போட்டு அந்த லிங்கை அனுப்பிச்சு வச்சிடறேன். அப்போ நம்ம இப்போ கிளாஸ் கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்டர் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண தெரியும். அவ்வளோதாங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு மேல கஷ்டமா எதுவும் கிடையாது. இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுல பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். இது ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இதுக்கு மேல கஷ்டமா எந்த விஷயமும் கிடையாது. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. என்ன கேக்குறீங்க? பை டிஃபால்ட் ஒர்க்ஸ் அஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஆமா ஆமா ஆமா, கீவேர்டு யூஸ் பண்ணலாம் நீங்க.
நம்ம இதை விட பெஸ்ட் சாய்ஸ் பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்டருக்கு. கிளாஸ் மெத்தடெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு ஈஸியான வழி, அவ்வளோதான். இது கரெக்டான வழின்னு சொல்ல முடியாது, ஈஸியான வழி. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பேசிட்டோம். அப்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்கும்னு சொன்னீங்களே, அப்படிங்கிறத பற்றி பேசுவோமா? அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கொடுக்கல, சும்மா இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் பிரெட் பிஸ்கட்னு கிரியேட் பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்விசிபிளாக இருக்கும். நம்ம வேணும்னா அதை விசிபிள் ஆக்கி பார்க்கலாம். எப்படி மறந்துடாம நம்ம இது வந்து எதை பற்றி பேசுறது, இந்த அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோருங்கிறது ஆப்ஜெக்டை பற்றி பேசுறது. ஆப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷனாலே நம்ம மறந்துடக்கூடாத கீவேர்டு என்ன, செல்ஃப். இப்படி இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் ஹை ஐ எம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நான் இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், ரெண்டாவது ஆப்ஜெக்ட், மூணாவது ஆப்ஜெக்ட், இப்படி 2-3 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோமா? 2-3 ஆப்ஜெக்ட் வச்சிருந்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எத்தனை தடவை கால் ஆகுது அப்படிங்கிறத இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான், இப்போ நான் போயிட்டு இதை சூப்பர் மார்க்கெட் .py அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை போய் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். பைத்தான் 3 சூப்பர் மார்க்கெட் .py. நீங்களே பாருங்களேன் எத்தனை தடவை இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்குன்னு. 4 தடவை கால் ஆயிருக்கா? இது புரியுதா? அப்போ நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா இத்தனை தடவை. அப்போ whenever we create object, constructor will get called automatically அப்படிங்கிற பாயிண்ட்டும் கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பற்றி ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற பிராண்டுங்கிற பேரும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடு நான் கொடுத்துருக்கிற பேரும் ஒரே பேராக தான் இருக்கணுமா, இல்லை வேற வேற பேராக இருக்கலாமா? அப்படின்னா வேற வேற பேரா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு இதில் காமிக்கிறேன். இதில் நான் சும்மா எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு நான் இதில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த எக்ஸோட மதிப்பு இங்கே, அந்த ஒய்யோட மதிப்பு இங்கே, அந்த ஜெட்டோட மதிப்பு இங்கே, இப்படி நான் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் எனக்கு இந்த கிளாஸ் முழுக்க நான் பயன்படுத்த போகிற என்னோட ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். ரைட் சைடு இருக்கிறது இந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். அந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸோட மதிப்பை எடுத்து நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அதுக்கு நான் வச்சிருக்கேன். அதனால சில பேர் ஒருவேளை இங்கே நம்ம என்ன பேர் கொடுக்குறோமோ அதே பேரில் தான் கொடுக்கணும், இங்கே பிராண்டுன்னு கொடுத்ததுனால தான் நான் இங்கே பிராண்டுன்னு கொடுத்துருக்கேன், அப்படி யாராவது புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதில் இது. அப்படி கிடையாது, நீங்கள் லெஃப்ட் சைடு என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுதான் முக்கியம். இது புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது போகலாம், அடுத்த டிஸ்கஷன் போகலாமா? இப்போ நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு கிளாஸுக்குள்ளே இருந்துட்டு அந்த கிளாஸுக்குள்ளே அந்த கிளாஸை பற்றின அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது கிளாஸை பற்றி பேசணுமா வேண்டாமாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துருமா? அப்போ நான் கிளாஸை பற்றி எப்படி பேசுறது? அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்னா அதை நான் எப்படி சொல்கிறது? அதுதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்னா பொதுவாக கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன பேருன்னா ஸ்டாட்டிக்னு பேர். பொதுவாக அது வந்து ஜாவாலேயே இருக்குது ஸ்டாட்டிக்னு பேர், பைத்தான்லேயே இருக்குது ஸ்டாட்டிக்னு பேர். அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக்னா பொதுவான அர்த்தம் என்ன? ஸ்டாட்டிக்னா தமிழில் நிலையானது அப்படின்னு அர்த்தம். அப்போ நிலையானதுன்னா எதுங்க நிலையானது? மொத்த கிளாஸுக்கும் அது நிலையானது இல்லையே. நீங்கள் சொல்கிறது இன்னும் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சரியாக புரியலையே. இந்த சொல்கிற பாருங்க. இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன், பிராண்டுன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ இது பிரெட்டுக்கு வேற, கரெக்டாக, பிஸ்கட்டுக்கு வேற, அரிசிக்கு வேற, வேற ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டோமோ, ஷாம்புக்கு வேற, இது வேற வேற. அப்போ வேற வேற, இது வந்து ஸ்டாட்டிக்கானது கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட கடை பேர், சூப்பர் மார்க்கெட்டோட பேர், அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஆனா அவனா இப்படி ஒரு பேர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட சூப்பர் மார்க்கெட் பேர் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன்னா இது என்னோட மொத்த கிளாஸுக்கும் நிலையானது தானே. இது ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் மாறாதுல்ல. இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் என்ன பண்ணுறாங்க, பொதுவாக நிறைய இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் அவங்களே பேக் பண்ணி விற்கிறாங்க. சில ஐட்டம்ஸை இப்போ இந்த மிளகு, சீரகம், சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் போட்டு 100 கிராம், 50 கிராம், 200 கிராம்னு போட்டு அவங்களே பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. உளுந்து, இதெல்லாம் பிஸ்கட், பிரெட்டு, ஜாம், இந்த மாதிரி டீ பேக்கெட்,
காஃபி தூள் பவுடர், இது காஃபி பவுடர் இந்த மாதிரி பாக்கெட்லாம் வெளியில இருந்து வாங்கி விற்கிறாங்க. இது ரெண்டுமே பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட சூப்பர் மார்க்கெட்ல நான் இது ரெண்டுமே என்னோட சூப்பர் மார்க்கெட்ல நான் பண்ண போறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா மேனுஃபேக்சரிங். இப்போ நான் வந்து என்னோட மேனுஃபேக்சரர் நேம் எழுத போறேன். இந்த பிராண்டுக்கான மேனுஃபேக்சரர் யாரு அப்படின்னு. அப்போ மேனுஃபேக்சரர் நான் தானே, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முத்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா முத்து சூப்பர் மார்க்கெட்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். இது மேனுஃபேக்சரர். இல்லை நான் வந்து சில விஷயத்த நான் மேனுஃபேக்சர் கிடையாது, நான் வந்து வெறுமன மார்க்கெட்டர். ஏன்னா நான் வாங்கி விற்க தான் செய்கிறேன். அப்போ வேற சில பொருட்களுக்கு நான் மார்க்கெட்டட் பை அப்படின்னு பேர் போட்டு வச்சுக்கிறேன். மார்க்கெட்டட் பைன்னு முத்து சூப்பர் மார்க்கெட்னா MSM இப்படின்னு பேர், சும்மா சுருக்கமாக இப்படி ஒரு பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோதாங்க. அப்போ மேனுஃபேக்சரர்னு ஒன்று. இது ரெண்டும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? மார்க்கெட்டர் மேனுஃபேக்சர்ட் அண்ட் மார்க்கெட்டட் பை அப்படின்லாம் போட்டு விற்கிறாங்கல்ல. அப்போ இது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும். அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கிடையாது, அது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். அதனால தான் இதை வந்து ஸ்டாட்டிக்னு நம்ம சொல்றோம். அப்போ இது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் வரைஞ்சு சொன்னதே உங்களுக்கு நான் படம் வரைஞ்சு காமிக்கணும்னா இங்கே பாருங்க. நீங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க, பெரிய சூப்பர் மார்க்கெட் சரியா? இந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஏரியா ஃபுல்லா நீங்க பிஸ்கெட் வித்துட்டு இருக்கீங்க, இந்த ஏரியா ஃபுல்லா பிரெட், இந்த ஏரியா ஃபுல்லா அரிசி, இந்த ஏரியா ஃபுல்லா ஷாம்புன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஏரியால ஒரு பிராண்ட் இருக்கும், இந்த ஏரியால ஒரு பிரைஸ் இருக்கும், இந்த ஏரியால ஒரு பிராண்ட் இருக்கும், இந்த ஏரியால ஒரு பிரைஸ், இந்த ஏரியால ஒரு பிராண்ட், இந்த ஏரியால ஒரு பிரைஸ், இந்த ஏரியால ஒரு பிராண்ட், இந்த ஏரியால ஒரு பிரைஸ். அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்னா மல்டிபிள் காப்பீஸ், மல்டிபிள் காப்பீஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பிராண்டு, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பிரைஸ். இதே நான் மேனுஃபேக்சரர்னு சொல்லியிருக்கேன், இல்லை கடையோட பேரு முத்து சூப்பர் மார்க்கெட்னு போட்டிருக்கேன், எல்லா இடத்துலையுமே மாறும். வெளியில ஒரே ஒரு இடத்துல போர்டு மாட்டுவேன், என்னோட கடை பேரை வெளியில ஒரே ஒரு இடத்துல மாட்டுவேன், அதுதான் என்னோட கடை பேர். அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இல்லைன்னா கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ், இதை நான் எப்படி டெக்னிக்கலா புரிஞ்சுக்கலாம்னா ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் will be maintained with multiple copies, அதாவது செல்ஃப் வேரியபிள்ஸ். அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாம் புரியுதான்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ்னா மல்டிபிள் காப்பீஸ் வில் பி மெயின்டைன்ட் இன்சைட் மெமரி. பிராண்ட்னா பிராண்ட்லேயே ஒரு 500 இருக்கும், ப்ரைஸ்னா ப்ரைஸ்லேயே ஒரு 500 இருக்கும். அப்போ மல்டிபிள் காப்பீஸ் வில் பி மெயின்டைன்ட். இது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள். அதே கிளாஸ் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா கிளாஸ் ஸ்பெசிஃபிக் அல்லது அது ஸ்டாட்டிக்னு சொன்னீங்கன்னா சரியா? கிளாஸ் ஸ்பெசிஃபிக்னா எத்தனை, நான் முத்து சூப்பர் மார்க்கெட்னா நான் 500 இடத்துலயே போய் ஒட்ட போறேன், ஒரே ஒரு இடத்துல ஒட்டி வைக்க போறேன், அதான் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள். இது புரியுதா? அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்னா ஒன்லி ஒன் காப்பி வில் பி மெயின்டைன்ட். ஒரே ஒரு காப்பி தான் கிளாஸ் ஸ்பெசிஃபிக்கா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஒரே ஒரு காப்பினா நான் அதை எப்படிங்க ஆக்சஸ் பண்றது? முன்னாடி நான் பிரெட்டோட பிராண்ட் வேணும்னா நான் பிரெட் டாட் பிராண்ட்னு கேட்டேன். இப்போ வந்து நான் இந்த கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்றது பார்ப்போம். இந்த இடத்துல மேனுஃபேக்சரர்னு கொடுத்துருவோம், இந்த இடத்துல மார்க்கெட்டர்னு கொடுத்துருவோம். எப்படி ஆக்சஸ் பண்றது? கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. உங்க கிளாஸ் நேம் என்ன? கிளாஸ் நேம் சூப்பர் மார்க்கெட்டா? சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் டாட் மேனுஃபேக்சரர், ஏன்னா அது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் தானே. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் டாட் மார்க்கெட்டர் இப்படி கொடுத்துருங்க, ஏன்னா அது கிளாஸ் ஸ்பெசிஃபிக். அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே 2 லைன் ஆட் பண்ணுங்க, 2 லைன் ஆட் பண்ணிட்டு இதை டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்ல இருந்து கொஞ்சம் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஜிஸ்ட் லிங்க்லையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வரேன், அந்த லிங்க்கும் சாட்லையும் டெலிகிராம்லையும் இருக்கு. ஒருவேளை இங்கேருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணணும்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட் புரியுதா? இப்போ முத்து சூப்பர் மார்க்கெட்னு கொடுத்துருக்கிறது, MSMனு கொடுத்துருக்கிறது, இந்த அவுட்புட் புரியுதா? கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இந்த கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்லேயே இன்னொரு டிஸ்கஷனும் இருக்கு, அதையும் நம்ம அடுத்து பண்ணுவோம். கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க.
கணேஷ் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. அப்டேட்டட். நான் சூப்பர் மார்க்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன், அவர் தியேட்டர் வச்சு பண்ணிட்டு இருக்கார். நல்ல நல்ல ட்ரை. டிக்கெட் பிரைஸ் மாஸ்டர் ஈஸ்வரன் ஏதோ 2 படம் வருது, அந்த 2 படத்தை வச்சு நான் ஒரு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். நல்ல அட்டம்ப்ட். அப்போ அடுத்த டிஸ்கஷன் போயிடலாமா? இப்போ நம்ம எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்? கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதில் இன்னொரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ மேனுஃபேக்சரர்னு ஒன்று வச்சுட்டேன், மேனுஃபேக்சரர் முத்து சூப்பர் மார்க்கெட்னு வச்சுட்டேன், மார்க்கெட்டர் எம்எஸ்எம்னு வச்சுட்டேன். இப்போ ஒரு இதுக்கு சொல்கிறேனே, அரிசி நானே உற்பத்தி பண்ணி விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? ரைஸ் டாட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அரிசி மட்டும் வேற யார்கிட்ட இருந்தோ வாங்குறேன் அப்படின்னா நான் ரைஸ் டாட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு கொடுத்துட்டு, அரிசி நான் வேற ஏதோ ஒரு ரைஸ் மில்ல இருந்து வாங்குறேன் அப்படின்னா நான் ரைஸ் மில் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ சூப்பர் மார்க்கெட் டாட், இப்போ பாருங்க, இந்த அரிசி நான் ரைஸ் மில்ல இருந்து வாங்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ரைஸ் இந்த இடத்துல ரைஸ் டாட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு கொடுக்க போறேன். இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ரைஸ் டாட் மேனுஃபேக்சரர்னு கொடுக்குறேன். இந்த இடத்துலயே சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற மீதி ப்ராடக்ட்டுக்கான மேனுஃபேக்சரர் அப்படின்னு நான் இதில் கொடுக்குறேன். சூப்பர் மார்க்கெட் டாட் இந்த மீதி எல்லாத்தையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? இப்போதைக்கு நமக்கு இந்த ரிசல்ட் புரியணுங்கிறதுக்காக. இந்த ரிசல்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சரியா? இப்போ பொதுவான என்னோட மேனுஃபேக்சரர்னு நான் போட போறது முத்து சூப்பர் மார்க்கெட்னு போட போறேன். ஆனா ரைஸுக்கு மட்டும் மேனுஃபேக்சரர்னு போட்டு ரைஸ் மில்னு போட போறேன். அப்போ நான் ரைஸ் டாட் மேனுஃபேக்சரர்னு கொடுத்தா என்ன ரிசல்ட் வருது? ரைஸ் டாட் மேனுஃபேக்சரர்னு கொடுத்தா என்ன ரிசல்ட் வருது? சூப்பர் மார்க்கெட் டாட் மேனுஃபேக்சரர்னு கொடுத்தா என்ன ரிசல்ட் வருது? இந்த 2 லைன் புரியுதா? அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் என்னோட கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் மாறுது, மீதி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சூப்பர் மார்க்கெட்டாவே தான் இருக்குது அப்படிங்கிறது புரியுதா? இது புரியுதா? நீங்க ஆப்ஜெக்டை வச்சும் கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணலாம், அதை மாடிஃபையும் நீங்க பண்ணலாம். அப்படி மாடிஃபை பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அது மாறும், மற்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கு அது மாறாது. மற்ற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணாலோ இல்லை கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணாலோ அதே வேல்யூவை தான் காட்டும். அப்படிங்கிறது புரியுதா? இதுல எதுவும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க சார். நீங்க அது கால் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க சார். என்னங்க? ஷாம்பு டாட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு கால் பண்ணலைங்க சார். ஆமா, கால் பண்ண. நான் இந்த சூப்பர் மார்க்கெட் வச்சு பண்றேன். ஷாம்பு டாட் வச்சு பண்ணாலும் பண்றேன். ஷாம்பு டாட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு காமிக்கனாலும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நான் சொன்னது ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டேனான்னு தெரியல. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ரைஸுக்கு மட்டும் மேனுஃபேக்சரர் மாறுது. நான் சூப்பர் மார்க்கெட் வச்சு மேனுஃபேக்சரரை கால் பண்ணாலோ இல்லை வேற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கால் பண்ணாலோ எனக்கு அந்த வேல்யூ மாறாது. மற்றதுக்கெல்லாம் எனக்கு ரைஸ் மில்னு வராது. இதே அண்டர்ஸ்டாண்டிங் தானே நீங்களும் சொல்றீங்க நந்தா? எஸ் சார், எஸ். இல்லைங்க சார், அதை நீங்கள் கால் பண்ணாதுன்னு அவங்க புரியாதுங்கிறதுலாம் சொன்னீங்க சார். ஓகே ஓகே, நைஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது புரியுதா? இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இப்போ நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கொடுக்குறது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி இனிஷியல் வேல்யூ கொடுக்குறது, எப்படி கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. பொதுவாக இப்போ இந்த 3ல் எது பெட்டர் அப்படின்னா, பொதுவாக கிளாஸ் லெவல் வேரியபிளை கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுறது தான் பொதுவான நல்ல ரெக்கமெண்டட் ஐடியா. ஆனால் இப்படி பண்ணலாம், ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இருக்கிறதுல இருக்கிற சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்தது போகலாம்.
சரி, அப்போ இது வரைக்கும் இருக்கிறது புரியுது இல்லையா? அப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அப்போ அடுத்தது இப்போ நம்ம 2 விஷயத்த பேசியிருக்கோம். ஒன்று ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். சில இடங்கள்ல என்ன ஆகும்னா இதுலயே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி மெத்தட் ஸ்பெசிஃபிக் டிஸ்கஷன்ஸ் வரும். எனக்கு ஒரு மெத்தடுக்கு மட்டும் ஒரு வேல்யூ வேணும். அதாவது மெத்தடுங்கிறது ஃபங்க்ஷன். நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எனக்கு ஒரு வேல்யூ வேணும், வேற எங்கேயுமே எனக்கு அது தேவையில்லை. அப்படின்னா நான் என்னங்க பண்றது? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன்ல நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா? எப்படி? இப்போ இதுலயே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், XYZ எல்லாம் வச்சுட்டோமோ, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாமா? இப்போ நான் இது வேணா இருக்கட்டுமே, இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் பேங்க் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இல்லை கிளாஸ் கஸ்டமர், ஒரு பேங்க்ல ஒரு கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒன்று கிரியேட் பண்றோம். இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? டெபாசிட் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறேன். டெபாசிட் அப்படின்னு இது யார் பண்ணுவா? கண்டிப்பா கஸ்டமர் தான் பண்ணுவார் கஸ்டமர் கிளாஸ்ல. அப்போ செல்ஃப் எழுதிக்கலாமா? செல்ஃப், ஏன்னா அது கஸ்டமரை பத்தின தகவல் தான். இப்போ இவர் என்ன அமௌண்ட் கொடுக்குறாரோ நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், கிளாஸ் ஸ்பெசிஃபிக்கா. சரி, இப்படி இருக்கட்டுமே, இவர் என்ன அமௌண்ட் கொடுக்குறாரோ அந்த அமௌண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? யூ ஆர் கோயிங் டு டெபாசிட், யூ ஆர் கோயிங் டு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க இந்த ஏஎம்டியோட வேலை. இந்த ஏஎம்டி நான் வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல. இப்போ நான் என்ன அவ்வளோதான், இந்த கஸ்டமருங்கிற கிளாஸை நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த கஸ்டமர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? இப்போ நான் ராஜராஜன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். உங்கள் கஸ்டமர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ராஜராஜன் டாட் டெபாசிட் அப்படின்னு வச்சு கூப்பிட்டுட்டேன்னா, டாட் டெபாசிட் அப்படின்னு கூப்பிட்டு ஏஎம்டி மிஸ் ஆகுது, நான் ஒரு 500 ரூபாய் அவர் டெபாசிட் பண்றாரு அப்படின்னா அவ்வளோதான். இந்த ஏஎம்டிங்கிறது என்னோட கிளாஸ்ல வேற எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு பேரு. இது புரியுதா? இப்ப நான் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இதை ட்ரை பண்ணி இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்றீங்களா? இது என்ன பெரிய பேங்க் ப்ரோக்ராம், ஒரு சின்ன ப்ரோக்ராமாவே இதை பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு இது வரைக்கும் புரியுறது போதும் அப்படின்னு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இதுல டாக் ஸ்ட்ரிங்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல, நீங்க எதுவும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? உங்க இஷ்டம் தான். இது வந்து கஸ்டமர் ஆஃப் பேங்க் அப்படின்னு இதுல ஏதாவது ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, கோலன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இதுதான் லோக்கல் வேரியபிள். ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஏஎம்டிங்கிறத நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுனால இதுக்கு லோக்கல் வேரியபிள்னு பேர். அவ்வளோதான். முடிச்சுட்டு சொல்றீங்களா? ஃபைன். அப்போ ஓரளவு நிறைய பேர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துறேன். இதோட அவுட்புட் என்னன்னு நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? இப்போ நம்ம கஸ்டமர், சூப்பர் மார்க்கெட், பேங்க் இதெல்லாம் எழுதிட்டோம்ல, சும்மா ஸ்ட்ரெயிட்டா இப்படி ஒரு கிளாஸ் எழுதுறேன். சரியா? கிளாஸ் டெஸ்ட், இதோட அவுட்புட் நீங்க தான் சொல்லணும். இப்போ வந்து இதுக்குள்ள ஒரு கிளாஸ் லெவல் வேரியபிள் ஏவோட வேல்யூ 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஒரு _ init _ செல்ஃப், என்னது கன்ஸ்ட்ரக்டர் செல்ஃப் டாட் பி, ஏவோட வேல்யூ 100, செல்ஃப் டாட் பி 200ன்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ ஓகே, இதோட சேர்ந்து இதுல ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்ட்டுக்கு டி அப்படின்னு ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். பிரிண்ட் டி டாட் பி, இதோட வேல்யூ என்ன? பிரிண்ட் டி டாட் ஏ, இதோட வேல்யூ என்ன? டி டாட் ஏ ஈக்குவல்ஸ் டு இப்போ வந்து 777 அப்படின்னு மாத்திடுறேன். பிரிண்ட் டி டாட் ஏ, இப்போ இதோட வேல்யூ என்ன? பிரிண்ட் டெஸ்ட் டாட் ஏ, இதோட வேல்யூ என்ன? டக்குன்னு இதை செஞ்சு பார்த்து சொல்றீங்களா? கடைசி ஸ்கொயர் பிராக்கெட்டை விட்டுருங்க, இதை டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்றீங்களா? நான் வெயிட் பண்றேன். அப்போ அடுத்த டிஸ்கஷன் போயிடலாமா? ஓரளவு நம்ம வேரியபிள்ஸ் பற்றிலாம் பேசிட்டோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ் பற்றி பேசிட்டோம். இப்போ ஒரு கிளாஸ்னா நல்லா பார்த்துக்கோங்க,
ஒரு கிளாஸ்னா வேரியபிள்ஸ் மட்டும் இல்லைல்ல, அந்த கிளாஸ்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல. அப்படி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வரும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸை மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இன்டர்சேஞ்சபிளா ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, மெத்தட்னு சொல்லுவாங்க, மெத்தட்பாங்க, ஃபங்க்ஷன்பாங்க. எது சொன்னாலும் அது ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு வேலை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அடுத்த டிஸ்கஷன் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். அப்போ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற டிஸ்கஷன். மெத்தட்ஸ்ல 3 கேட்டகரி இருக்கு. எப்படி வேரியபிள்ஸ்ல 3 கேட்டகரி இருந்ததோ அதே மாதிரி மெத்தட்ஸ்ல 3 கேட்டகரி. இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்ஸ்டன்ஸ்னா என்ன, அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், கிளாஸ் மெத்தட்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். சரியா? இன்ஸ்டன்ஸ் மெத்தட், கிளாஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். அங்க கிளாஸ் வேரியபிளும் ஸ்டாட்டிக் வேரியபிளும் ஒன்றுன்னு பேசியிருப்போம். இங்க கிளாஸ் மெத்தட்ஸ் வேற, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வேற அப்படின்னு பேசுவோம். அது என்னன்னு பேசுவோம். அப்போ முதல் கேள்வி இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. அப்போ இன்ஸ்டன்ஸ்னா என்னது அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா சாம்பிள்னு அர்த்தம். அப்போ சாம்பிள்னா எதங்க சொல்றீங்க? ஒரு பெரிய மெமரி ஏரியா இருக்கு. அந்த மெமரி ஏரியாவில் ஒரு சின்ன சாம்பிள் தான் மெமரி ரெஃபரன்ஸ். கரெக்டா? மெமரி ரெஃபரன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய சாம்பிளோட, ஒரு பெரிய மெமரியோட ஒரு சின்ன ஏரியா தான் மெமரி ரெஃபரன்ஸ். அந்த மெமரி ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம என்ன பேர் வச்சோம்? மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பேரு? ஆப்ஜெக்ட்னு பேரு. ஆமா. அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு தாங்க இன்ஸ்டன்ஸ்னு பேரு. இன்ஸ்டன்ஸ்னு சொன்னாலும் ஆப்ஜெக்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அப்போ இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கால் ஆயிருக்கா அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படி பேசினாலும் நீங்க ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க, அப்படி பேசினாலும் ஒண்ணுதான். அப்போ ஆப்ஜெக்ட்னாலும் இன்ஸ்டன்ஸ்னாலும் ஒண்ணுதான். சரியா? அப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது எப்படி இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது. இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ்க்கு நான் இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ்னா என்னது? இன்ஸ்டன்ஸை வச்சு வேலை செய்யறது இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். அவ்வளவுதான். நான் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வச்சு யூஸ் பண்றேனோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை யூஸ் பண்றது. நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன நமக்கு தெரியுமா? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வேரியபிள்ஸ். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வேரியபிள்ஸ்னா ஆப்ஜெக்ட்ஸுக்கான பைத்தான் கீவேர்டு என்ன? ஆப்ஜெக்ட் சொல்ற பைத்தான் கீவேர்டு என்ன? செல்ஃப். செல்ஃப். ஆமா, செல்ஃப் தான். கரெக்ட். அவ்வளவுதான். அப்போ ஆப்ஜெக்ட்டை பத்தி பேசுறது செல்ஃப். நீங்க எங்கெல்லாம் செல்ஃப் வேரியபிள் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் பேருங்க. அவ்வளவுதான். இப்போ நான் முந்தின ப்ரோக்ராமே எடுத்துட்டு அதுலயே நான் பில்லிங்னு ஒன்று கொண்டு வரேன். இங்க என்ன பிரெட் பிஸ்கெட்னு வச்சிருந்தோமா, இந்த ப்ரோக்ராம் இது ரொம்ப பெருசா இருக்கு. வேணா தனியா இன்னொரு ஒரு ப்ரோக்ராம்ல ஒருவேளை போர் அடிக்குதுன்னா இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது, இல்லை இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ்னா என்னது அப்படின்னா, எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணுதோ அதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னாலே மறக்காம, அப்போ ஃபங்க்ஷன் நமக்கு கிரியேட் பண்ண தெரியுமா? தெரியும். ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அதுக்கான கீவேர்டு என்ன? ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? அதுக்கான என்னங்க? டெஃபா? நைஸ், சூப்பர். 2-3 பேர் சொல்லிட்டீங்களே. டெஃப். அவ்வளோதாங்க. டெஃப்னு எழுதுவீங்க. டெஃப்னு எழுதி இப்போ நான் சும்மா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வைங்களேன். டிஸ்பிளேன்னு எழுதிட்டு பிராக்கெட்ல செல்ஃப்னு எழுதணும். ஏன் செல்ஃப்னு எழுதணும்? இது செல்ஃபை பத்தின ஆப்ஜெக்ட், செல்ஃபை பத்தின ஃபங்க்ஷன். செல்ஃப்னா எது? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா எது? இன்ஸ்டன்ஸ். செல்ஃப், ஆப்ஜெக்ட், இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ், இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாமான்னு பாருங்களேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தின டேட்டாவெல்லாம் இனிஷியலைஸ் பண்ண போறேன். __init __ செல்ஃப் கமா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், அவரோட மார்க்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சுக்க போறேன். இதெல்லாம் நீங்க சரியான்னு பாருங்க. சரியா? இப்போ நான் செல்ஃப் டாட் நேம், இப்போ செல்ஃப் டாட் நேம்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வேரியபிள், ஈக்குவல்ஸ் டு நேம். செல்ஃப் டாட் மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு, செல்ஃப் டாட் மார்க்ஸ் தான் கொடுக்கணுமா? கட்டாயம் கிடையாது. டோட்டல்னு நீங்க கொடுக்கலாம். ஈக்குவல்ஸ் டு மார்க்ஸ். அவ்வளவுதான். என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். டிஸ்பிளே செல்ஃப். அவ்வளவுதான். என்னென்ன எழுத போறேன்? பிரிண்ட், இந்த இடத்துல ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃபோட நேம். அப்போ நான் என்னென்ன எழுதிக்கலாம்? செல்ஃப் டாட் நேம். அவ்வளோதான்.
டாட் வச்சு எடுத்துக்கலாம்ல. இவ்வளவுதாங்க. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ கணேஷ் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். இவர் வந்து 450 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா 450 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே, அவ்வளோதான். ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி நான் கணேஷ் 450லாம் இப்படி தான் கொடுக்கணுமா? எனக்கு இந்த இன்புட் ஃபங்க்ஷன்லாம் தெரியுமே, அப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு நான் வாங்கக்கூடாதா? தாராளமாக வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நான் ஒரு 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறது? ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரேஞ்ச் எத்தனை ஸ்டூடெண்ட்டுன்னு வாங்கிக்கோங்க, அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இதை என்னென்னு சேவ் பண்ணியிருக்கோம்? கஸ்டமர் டாட் பையா. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். பைத்தான் 3 கஸ்டமர் டாட் பை. ஹாய் கணேஷ்னு வந்துருச்சா? அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். இது புரியுதா? டக்குன்னு இதை பார்த்துட்டு சொல்லுங்க. இதை ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்போ இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து கிளாஸ் லெவல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ கிளாஸ் லெவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கிளாஸை பற்றி பேசுறது, அவ்வளோதான். இப்போ நான் இதுக்கு சும்மா டெக்னிக்கலாகவே ஒரு ப்ரோக்ராம் எழுதுவேன். இந்த இடத்துல நான் இன்னொன்று எழுதுறேன். இங்கே பாருங்களேன். இப்போ சரி, முதல்ல ஈஸியான ஒன்று பார்ப்போம். இப்போ கிளாஸை பற்றி எழுதுறது எப்படி? இப்போ சூப்பர் மார்க்கெட், ஒரு ஆஃபீஸ், இதான் என்னோட கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆஃபீஸில் 2021 எந்தெந்த நாள்லாம் லீவ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எப்படி சொல்கிறது? ஆஃபீஸில் லீவ் டிக்ளரேஷன், சரியா? எந்தெந்த நாள்லாம் லீவ், அதுக்கு மட்டும் இந்த டெக்கரேட்டர் பின்னாடி நம்ம டெக்கரேட்டர்ஸ் ஜென்ரேட்டர்ஸ்னால் என்னங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் லீவ்ஸ். இந்த வருஷம் என்னென்ன நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் இந்த வருஷத்தில் நாங்கள் 10 நாள் லீவ் விடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் 10 நாள். இது கிளாஸ் லெவல் வேரியபிள், சரியா? நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ்ங்கிறது இந்த இடத்துல அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, சரியா? இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். இந்த டெக்கரேட்டர்னா என்ன, ஜென்ரேட்டர்னா என்னங்கிறதெல்லாம். இப்போதைக்கு கிளாஸ் வேரியபிள் மெத்தடுக்கு முன்னாடி இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் கொடுக்க போகிறோம். என்னது? செக் ஹாலிடேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க. செக் ஹாலிடேஸ். இந்த செக் ஹாலிடேஸ்ங்கிறது ஆஃபீஸில் எத்தனை நாள் லீவ் விட போகிறாங்கிறத பற்றி, ஒரு ஆள் எவ்வளோ நாள் லீவ் எடுக்க போகிறாருங்கிறத பற்றி இல்லை. அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக். ஒவ்வொருத்தரும் எத்தனை நாள் லீவ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக மாறிடும். இது அந்த ஆஃபீஸே எத்தனை நாள் லீவ் விட, பொங்கலுக்கு லீவ் விடுவோம், கிறிஸ்மஸ்க்கு லீவ் விடுவோம், தீபாவளிக்கு லீவ் விடுவோம், இந்த மாதிரி லீவ் விடுறது. அப்போது நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு ப்ராக்கெட்டில் செல்ஃப்னு கொடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோமா? இங்கே கிளாஸ் லெவல் மெத்தட்ஸ்க்கு ப்ராக்கெட்டில் கிளாஸ், அதுக்கு ஷார்ட்டாக சிஎல்எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ், அவ்வளோதான். இப்போ யாராவது ஒருத்தர் இந்த வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நான் இதை பிரிண்ட் பண்ணிடுவேன். என்ன? திஸ் இயர் வி ஹாவ் அப்படின்னு கொடுத்துட்டு கமா சிஎல்எஸ் டாட், செல்ஃப் டாட் இல்லை, சிஎல்எஸ் டாட் நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் இப்படி கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணலாம்? இது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் செக் ஹாலிடேஸ்ங்கிறது. ஆஃபீஸில் யார் வேணாலும் கேட்கலாம், ஆஃபீஸே கூட கேட்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ லீவ் அப்படின்னு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டே கூட கேட்கலாம். செக் ஹாலிடேஸ், செக் ஹாலிடேஸ் ஆஃப், அவ்வளோதான். செக் ஹாலிடேஸில் ப்ராக்கெட்டில் வேல்யூ கொடுக்குறோமா? இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேனே. இப்போ ஆஃபீஸே வந்து இந்த இடத்துல 15 அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்லுதுன்னா 15 நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை டக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? இதுதான் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓ ஆமாங்க, தேங்க்ஸ். இதை டக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அனுப்பியிருக்கிறதுலேயே மாற்றிக்கோங்க. சிஎல்எஸ்ங்கிறது கீவேர்டா, சிஎல்எஸ்ங்கிறது வேரியபிள், அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ நானும் இதை ட்ரை பண்ணுறேன். இது புரியுதா? 15 in arguments needed.
15 நம்ம கொடுக்கறது அந்த ஆர்குமெண்ட்ல வேல்யூ கொடுக்கறதுக்கு தான். அதை நம்ம யூஸ் பண்ணணும்னா அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிஎல்எஸ் டாட் நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ்னு கொடுத்துட்டதுனால இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டேன்னா, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் போட்டிருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் இருக்கட்டும், இங்கே பிரான்ச்சுன்னு நான் கொடுத்துக்கிட்டேன். பிரான்ச்சுன்னு கொடுத்துட்டு சென்னை அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். திஸ் இயர், இப்போ நான் பாருங்களேன், திஸ் இயர் அவர் அப்படின்னு கொடுத்துட்டு கமா, இங்கே கமா கொடுத்துட்றேன். இது கரெக்டாக வருதா பாருங்க. இங்கே பிரான்ச் சிஎல்எஸ் டாட் கூட வெறுமனே பிரான்ச் கொடுத்துட்டு பிரான்ச் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ இந்த எக்ஸாம்பிளே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் மேலேயே இதுலேயே ஒரே வேல்யூ கொடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு 10 தானே வருது, இதில் என்னங்கிற கன்ஃபியூஷன் வரலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி வேல்யூ கொடுத்து பாருங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பிரான்ச் எல்லாம் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பாருங்க. சரியா? இந்த இடத்துல ஆஃபீஸ் டாட் செக் ஹாலிடேஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல என்ன சென்னை, பெங்களூர், அடுத்து பெங்களூர் அப்படின்னு கொடுத்து இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. சரிங்க. அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் இளங்கோவன் சொன்னதுக்கு. இப்போ வந்து ஒன்று கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸை ஒரு கிளாஸோட மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிற கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நம்ம டெக்கரேட்டர் பற்றி இன்னும் படிக்கல, அது பின்னாடி பார்ப்போம். டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ்க்கு. கிளாஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மூணாவது பாயிண்ட், சிஎல்எஸ் அப்படிங்கிற வேரியபிள். நம்ம சொல்லுங்க. ஸ்கிரீன் விசிபிள் ஆகல சார். இப்போ நான் வந்து இந்த 2 பாயிண்ட் தாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட்னா அதில் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருந்தேன். அடுத்தது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட்னா கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட்னா சிஎல்எஸ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த சிஎல்எஸ்ங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். அங்கே செல்ஃப் யூஸ் பண்ணுவோம், இங்கே சிஎல்எஸ் யூஸ் பண்ணுவோம். அது செல்ஃபுங்கிறது ஆப்ஜெக்டை பற்றினது, அவ்வளோதாங்க. அதே மாதிரி இதில் வேற என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும், கிளாஸ் மெத்தடை நீங்கள் கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணலாம். கேன் கால் கிளாஸ் நேம் பை யூசிங் கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாம் ஆர் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். நீங்கள் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், இன்ஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒரே பேர் தான். சரியா? இவ்வளோதான் கிளாஸ் மெத்தட். அப்போ கிளாஸ் மெத்தட்னா என்னங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சிஎல்எஸ் என்பது எப்போதும் ஒரே கீவேர்டு தானா, அல்லது வேறு பேரில் பயன்படுத்தலாமா? வேறு பேரில் பயன்படுத்துங்க. வேறு பேரில் பயன்படுத்தும் போது என்ன மெசேஜ் வருதுங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். சிஎல்எஸ்க்கு பதிலாக அதில் கிளாஸ்னே கொடுங்க. இங்கே உங்களுக்கு கலர் வச்சே தெரிஞ்சிடும். இங்கே கிளாஸ்னே கொடுங்க. இப்போ நான் இதில் கிளாஸோட கலர் பார்த்து வச்சுக்கோங்க. சிஎல்எஸ்னு கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல சிஎல்எஸ்னு கொடுத்து பாருங்க. வேற பேர் கொடுத்தா என்ன எரர் மெசேஜ் வருது அப்படிங்கிறத பாருங்க. அதை வச்சு சிஎல்எஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நல்ல கேள்வி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ அடுத்த டிஸ்கஷன் போயிருவோமா? இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கு. சும்மா ஒரு சின்ன டிஸ்கஷனோட முடிச்சிடலாமா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போலாமா? அடுத்தது போலாமா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். சரியா? ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இதை டீட்டெயிலாகவே பேசணும். ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பொதுவாக இதுக்கு என்ன பேருன்னா யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்க்கு பேர். அப்போ யூட்டிலிட்டி மெத்தட்ஸ்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டோம்னா, யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, பயன்படுத்திக்கிறது. அதாவது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தடும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தடும் இல்லை. அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தடும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தடும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பேசுனதுலேருந்து என்ன அர்த்தம்? நீங்கள் டெஃபினிஷன் எழுதி இப்போ ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா உள்ள செல்ஃப்னு எழுத மாட்டீங்க, டெஃபினிஷன் எழுதி ஆடுன்னு எழுதி உள்ள சிஎல்எஸ்னு எழுத மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிளை யூஸ் பண்ணா அது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் கிளாஸ் மெத்தட். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிளை யூஸ் பண்ணா அது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இது ரெண்டுமே இருக்காதுங்க. அதான் ஸ்டாட்டிக் மெத்தட். இங்க செல்ஃபும் கொடுக்க மாட்டோம், சிஎல்எஸும் கொடுக்க மாட்டோம். கரெக்டா? அதான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஒரே ஒரு பாயிண்ட் இதுல எக்ஸ்ட்ராவா என்ன கொடுப்போம்னா, அங்க கிளாஸ் மெத்தட்னு கொடுத்தோமா, அதே மாதிரி இங்க ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். எப்படி? இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட்டர் கிளாஸ் எழுதுறேன்னு வைங்களேன். கிளாஸ் கால்குலேட்டர், இதுதான் என்னோட கிளாஸ் நேம். இப்படி எழுதுறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு காமிக்கிறேன் பாருங்க. சும்மா ஒரே ஒரு சாம்பிள் எழுதி காமிக்கிறேன். ஸ்டாட்டிக் மெத்தட். அவ்வளோதான். இந்த டெக்கரேட்டர் கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு 2 டெக்கரேட்டர் தெரியும். ஒன்று ஸ்டாட்டிக் மெத்தட், இன்னொன்று கிளாஸ் மெத்தட். இது ரெண்டும் நமக்கு தெரியும். இப்போ டெஃபினிஷன் எழுத போறேன். ஆட் ஆஃப் நம்பர் 1, நம்பர் 2. இப்படி எழுதியாச்சா? செல்ஃப் எழுதல, சிஎல்எஸ் எழுதல. இங்க பாருங்க, பிரிண்ட் ரிசல்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிசல்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. இதை தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்க போறோம். சரி, இதை நான் எப்படி கால் பண்றது? ஸ்டாட்டிக் மெத்தட் டைரக்டாவே கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணனாலும் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கால்குலேட்டர் கிளாஸ் வச்சே கால் பண்ண போறேன். எப்படி? கால்குலேட்டர் டாட் ஆட் ஆஃப் 100, 200. அவ்வளோதான். இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். சரியா? நான் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தடும் கிடையாது, கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தடும் கிடையாது. எனக்கு யூஸ் ஆகும் நான் கொடுக்குற லோக்கல் வேரியபிள்ஸ். இப்போ நம்பர் 1, நம்பர் 2லாம் லோக்கல் வேரியபிள்ஸ். அந்த லோக்கல் வேரியபிள்ஸை வச்சு மொத்தமாக எனக்கு வேலையை முடிச்சு கொடுக்குற மெத்தட்ஸ்க்கு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு பேரு. இது புரியுதா? இதை டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? சேட்டில் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். கிளாஸ் மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தட் வேறுபாட்டை ஒரு முறை கூட சொல்லியிருக்கலாம். சொல்றேனே. கிளாஸ் மெத்தடுங்கிறது சின்ன சின்ன வித்தியாசம் தானே உங்களுக்கு. கிளாஸ் மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு கிளாஸ் மெத்தடுங்கிறது முக்கியமான பாயிண்ட். இதுல கிளாஸ் மெத்தடுங்கிறது கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிற டெக்கரேட்டர், இங்க ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிற டெக்கரேட்டர். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி கிளாஸ் மெத்தட்ல நீங்க கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ்ல சிஎல்எஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க. இங்க அப்படி எதையுமே கொடுக்க மாட்டீங்க. நோ சிஎல்எஸ், நோ செல்ஃப், ரெண்டையுமே கொடுக்க மாட்டீங்க. கரெக்டா? அதே மாதிரி கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ், அந்த கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கிளாஸ் மெத்தட். இங்க அப்படி கிடையாது. லோக்கல் வேரியபிள்ஸ், இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல லோக்கல் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தட். பொதுவா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்டிலிட்டி மெத்தட்ஸ்ங்கிறது நம்ம கிளாஸ்ல எப்பப்போலாம் டக்குன்னு ஒரு 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிளும் வச்சிருக்க மாட்டேன், ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிளும் வச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரியான நேரத்தில் எனக்கு பயன்படுறது தான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். புரியுதா? அப்போ நான் இதை எப்படிங்க கிளாஸ் ஸ்பெசிஃபிக் கிளாஸ் மெத்தடை எப்படிங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க? கிளாஸ் மெத்தடை பொதுவாக கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். அதான் இதோட இன்னொரு டிஃப்ரென்ஸ். இங்கேயும் அதே தான். கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் கால்குலேட்டர்னு டைரெக்டாக கிளாஸ் நேம் வச்சே பண்ணேன். நீங்கள் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? அப்போ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கண்டென்ட் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. 1, கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்னங்கிறத சுருக்கம் சொல்லிடுறேன். கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. 2, அதில் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. 3, கன்ஸ்ட்ரக்டர். கரெக்டா? அப்போ ஒரு கிளாஸ்னால் என்னென்னலாம் இருக்கும்? ஒரு கிளாஸில் வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். அப்போ அதில் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ் 3 பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன பார்த்துருக்கோம்? டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? அதுலேயும் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறது. அடுத்தது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ், கிளாஸ் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் 2 டெக்கரேட்டர் பற்றி நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஆனால் அப்படின்னா என்னன்னு பார்க்கல. இப்போ இதை யூஸ் பண்ண நமக்கு தெரியும். கிளாஸ் மெத்தட்னு கொடுக்கணும், ஸ்டாட்டிக் மெத்தட்னு கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன, எதுக்கு, எப்படி, அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல.
இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா? அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க நெட்ல போய் பைத்தான் பத்தின ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இனிஷியலைஸ், அதுல யூனிட்ங்கிறது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு, இந்த சாம்பிள்ஸ் போக நம்ம இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று பார்த்தோம், ஸ்டூடெண்ட்னு ஒன்று பார்த்தோம், இந்த பேங்க் கஸ்டமர்னு ஒன்று பார்த்தோம். இது போக வேற ஏதாவது சாம்பிள்ஸ் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல அதாவது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அறிவுக்கெல்லாம் பெருசா வேலை கிடையாது. இது இப்படி இப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இது இப்படி இப்படி ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம், உங்களுக்கு முன்னாடியே நான் இதை தெரிஞ்சு வச்சிருப்பேன், அவ்வளவுதான். இன்னைக்கு 2 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது பைத்தான்லங்கிறது தெரியாது, 4 மணிக்கு உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். பெரிய லாஜிக்கெல்லாம் யோசிக்கணும், இந்த லிஸ்ட்ல இருந்து இந்த லிஸ்ட்டுக்கு டேட்டாவை எடுத்துட்டு வரணும், அதை எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப ஈஸியாவே புரியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நீங்களும் சேர்ந்து யோசிக்கணும், நானும் சேர்ந்து யோசிக்கணும். சாதாரணமாக ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ணணும்னா கூட. இப்போ நான் சொல்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல பிராக்டிஸ் நிறைய தேவை. உட்காந்து 2-3 சாம்பிள் பார்த்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். ஏன் அது தேவை? அப்பதான் நீங்க ப்ராஜெக்ட் போகும்போது ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கும், நீங்க போயிட்டு அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணும்போது மற்றவங்க கோடை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. அப்போ இப்போவேலேருந்தே நீங்கள் நிறைய கோடு பார்த்து அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதானே அந்த ஐடியா கிடைக்கும். கரெக்டா? அதனால அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. யூடியூப் வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா தெரியாத கண்டென்ட்டுக்கு யூடியூப் வீடியோ பாருங்க, தெரிஞ்ச கண்டென்ட்டுக்கு நிறைய பிளாக், நிறைய ஃபோரம்ஸ், நிறைய சைட்ஸ் பாருங்க. டைம் சேவ் ஆகும். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், கொஞ்சம் கண்டென்ட் தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்றேன். புரியல, ஒண்ணுமே தெரியலன்னா கண்டிப்பா அதுக்கு வீடியோஸ் வேணா பாருங்க. சரி, அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? ஏற்கனவே இன்னைக்கும் டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு இதுல அடுத்தடுத்த ஊப்ஸ்ல அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.